வங்கி தேர்வு படிக்கும் மாணவர்களுக்கும் வணக்கம். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா, இப்போ வரக்கூடிய ஸ்டேட் பேங்க் மெயின் எக்ஸாம் இருக்குது, அடுத்தது IBPS வரும், RRB வரும். எல்லா மெயின் எக்ஸாமுக்குமே இந்த வருஷம் கொஷின் பேட்டர்ன் இப்படி தான் இருக்கும். அந்த சீரீஸில் பார்க்கும்போது ஏற்கனவே IBPS POவில் நடந்த கொஷின்ஸ் வந்து நம்ம பார்த்தோம். கரண்ட் அஃபேர்ஸில் என்னென்ன கொஷின் கேட்டிருக்கான், என்னென்ன கேட்கலாம்னு சொல்லி பார்த்தோம். அதே மாதிரி இப்போ என்ன நம்ம எடுத்துருக்கோம்னு கேட்டிங்கன்னா, SBI PO 13th செப்டம்பர் நடந்ததை கையில் எடுத்திருக்கோம். 13th செப்டம்பரில் என்னென்ன கொஸ்டின் கேட்டிருக்கான்னு பார்க்கும்போது இதை ஃபுல்லாக அனலைஸ் பண்ணலேருந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே எதுலேருந்து கேட்டிருக்கான்னு பார்த்தீங்கன்னா PIPலேருந்து தான் கேட்டிருக்கான் ஃபுல்லாகவே. PIPன்னு என்னென்னா ப்ரெஸ் இன்ஃபர்மேஷன் பியூரோ, டெய்லி ரிலீஸ் பண்ணுவாங்க. இதை வழியே நம்ம ஒரு சீரீஸை நம்ம போடுவோம். அதில் தான் ஃபுல் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஃபுல்லாக கரண்ட் அஃபேர்ஸு, RBI சர்க்குலர், இந்த ரெண்டையும் தான் வச்சு கேட்டிருக்காங்க. அது ஒன்றா நம்ம பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். அதில் ஃபஸ்ட்டு கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக இது வந்து மெமரி பேஸ்டு கொஸ்டின் தான். நான் போயெல்லாம் எக்ஸாம் எழுதலை. நம்மகிட்ட வந்து எழுதுனவங்க வந்து நம்மகிட்ட கொடுக்குறாங்க, இந்த கொஸ்டின் கேட்டான்னு கொடுத்துருக்காங்க. ஏன்னா அந்த தீமை தான் நீங்கள் எடுத்துக்கிடணும். ஏன்னா அந்த தீமை கையில் வச்சுக்கிட்டு அதே கொஸ்டின் ரிப்பீட் ஆகாது. அந்த தீமை கையில் வச்சுட்டு அது ஓரியன்டேஷனில் என்ன கேட்கணும் அப்படி தான் அனலைஸ் பண்ணணும். இது கேட்டாங்களா, இது இப்படி தான் இருந்தாலும் ரிசர்ச் பண்ணிட்டு இருக்காதீங்க. இது வந்து மெமரி பேஸில் கேட்டது தான். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா மொதல் கொஸ்டின் என்ன கேட்டிங்கன்னா, விச் ஓப்பன் சோர்ஸ் PHP framework was utilized to develop NXT banking? ஏன்னா a new banking fintech platform that gained significant traction in the Indian market June. இப்போ இது செப்டம்பரில் நடக்கும்போது நீங்கள் நல்லா கவனிச்சுக்கிடணும். ஜூனு, ஜூலை, ஆகஸ்ட், ஒரு 3 மாதம் இதை வந்து நல்லா கேட்டிருக்கான். நம்ம ஒரு 4 மாதம் பார்த்துட்டு போகிறது சேஃப்டி. அதுதான் ப்ரிடிக்ஷன் எந்த மாதிரி கேட்டிருக்கான்னு பார்க்குறோம். அப்போ வந்து இப்போ ஸ்டேட் பேங்க் POவே இருந்தாலும் அவன் 50% கரண்ட் அஃபேர்ஸ் கேட்டிருக்கான், 50% ஃபினான்ஷியல் டேர்ம் கேட்டிருக்கான். அப்புறம் ரெண்டுமே ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொண்டு வந்து கொடுத்துக்கிடணும். இந்த கொஸ்டினுடைய மீனிங் என்ன கேட்டிங்கன்னா, யாருடைய PHP ஃப்ரேம்வொர்க்கை பயன்படுத்தி என்ன NXT பேங்கிங்க்கு இந்த பிளாட்ஃபார்மை உருவாக்கியிருக்காங்க, இதுதான் கொஸ்டின். என்ன அப்போ யாருடைய இதை பயன்படுத்திக்காங்கன்னா, லாராவேர் அப்படின்னு ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனி. லாராவேருங்கிற ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனியுடைய ஃப்ரேம்வொர்க்கை பயன்படுத்தி இவங்க NXT பேங்கிங் சொல்லிட்டு ஒரு பிளாட்ஃபார்ம் நினைச்சிக்கான உருவாக்கியிருக்காங்க. அப்போ நமக்கு என்ன கேட்டிங்கன்னா, PHP அப்படின்னா என்னங்கன்னா ஹைப்பர் டெக்ஸ்ட் ப்ரீ ப்ராசஸர். ஏன்னா அந்த ஃப்ரேம்வொர்க் இதை தான் அவங்க கொஸ்டினாக கேட்டிருக்காங்க. ஆனால் ஜூன் மாதம் இதில் கேட்டிருக்காங்க ஃபஸ்ட்டு கொஸ்டின்ஸ். ரெண்டாவது கொஸ்டின் பார்க்கும்போது, which major Indian infrastructure project completely yearly 2025 being lauded for featuring Asia first ever longest series. இந்த ஃபஸ்ட்டுன்னு வந்தால் கண்டிப்பாக கேட்டுருதான். அப்போ நியூஸ் பேப்பர் படிக்கும்போது எப்போவுமே நான் படிச்சிருங்க. அப்போ ஏசியாவுடைய ஃபஸ்ட் எவர் அண்ட் லாங்கஸ்ட் சீரீஸ் ஆஃப் அனிமல் ஓவர் பாஸ் டிசைன் ஃபங்க்ஷன் டெடிகேட்டட் டு வைல்ட் லைஃப் காரிடர். இது நம்ம ஏற்கனவே ஒரு இதில் பார்த்தே தான். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வந்து ஒரு ஓவர் பிரிட்ஜ் ஒன்று போடுவாங்க, இப்படி இருக்கும் ஓவர் பிரிட்ஜ். அப்போ நம்ம வந்து ஊருக்குள்ளே போகாமல் ஓவர் பிரிட்ஜ் மேலே போயிடுவோம். இப்போ என்னென்னா அந்த அனிமல்ஸ்க்கு என்ன பண்ணுறாங்க கேட்டிங்கன்னா, அந்த ஓவர் பிரிட்ஜில் நல்லா கொஞ்சம் செடிகள்லாம் விளைஞ்சி ஃபாரஸ்ட்டுங்கிற செட்டப் மாதிரி கொடுத்துருந்தாங்க. இப்போ இந்த அனிமல்ஸ் வந்து ஓவர் பிரிட்ஜில் போகுது. இப்படி ஒரு இதை தான் கொஸ்டினாக கேட்டிருக்கான். ஏன்னா அப்போ அதில் என்ன பண்ணுறேன்னா, ஆசியாவுடைய ஃபஸ்ட்டு எவர், ஆசியாலே ஃபஸ்ட்டு லாங்கஸ்ட்னா 12 கிலோமீட்டர். ஏன்னா லாங்கஸ்ட் சீரீஸ் ஆஃப் அனிமல் ஓவர் பாசஸ் டிசைன் டு ஃபங்க்ஷன் ஆஸ் ஏ டெடிகேட்டட் டு வைல்ட் லைஃப் காரிடர்னா வழித்தடம். 12 கிலோமீட்டர் ஒரு வழித்தடம் போட்டிருக்காங்க. இது யார் பண்ணுறான்னா, நேஷனல் ஹைவே அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா, இவங்க தான் பண்ணியிருக்காங்க. இது எந்த ரோட்டில் பண்ணியிருக்காங்க தான் கொஸ்டின். டெல்லி மும்பை எக்ஸ்பிரஸ்வே. இது வந்து நியூஸ் பேப்பரில் வந்துகிட்டே இருந்துச்சு. நியூஸ் பேப்பரில் ஒரு நியூஸ் தொடர்ந்து 3-4 நாள் வருதுன்னா அதை கொஸ்டினாக கேட்பாங்க. இந்த நியூஸ் ஒரு 3-4 நாள் வந்துச்சு. இப்போ இதான் அந்த கொஸ்டின். ஒரு ஓவர் பிரிட்ஜ் போடுறாங்க, அதில் வந்து அனிமல்ஸ்காண்டி போட்டிருக்காங்க. ஃபஸ்ட் டைம் எந்த ரோட்டில் போட்டிருக்காங்கன்னு கேட்டிருக்காங்க. ஏன்னா டெல்லி மும்பை எக்ஸ்பிரஸ்வே. அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, இது ஏற்கனவே IBPS POலையும் இதே கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. இதுதான் அந்த தீம். ஆனால் இதே கொஸ்டின் கேட்கல, இந்த தீம்லேருந்து கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. பிரபா போர்ட்டலில் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா லான்ச் பண்ணியிருக்காங்க. அதில் வியுடைய ஃபார்ம் என்னன்னு கேட்கான், வேலிடேஷன். இப்போ பிரபா போர்ட்டல் ஃபுல் ஃபார்ம் பார்க்கணும். பிளாட்ஃபார்ம் ஃபார் ரெகுலரிட்டி அப்ளிகேஷன்
வேலிடேஷன் அண்டு அத்தாரிசேஷன். இது நம்ம ஏற்கனவே இப்போ IBSPOலையும் இதே கொஸ்டின் கேட்டிருந்தா, அங்கே எப்படி கேட்டிருந்தாங்க கேட்டிங்கன்னா, ஒரு பேங்கு ரெனியூவல் பண்ணுறது, ஏன்னா ஒரு லைசன்ஸ் எடுக்கிறது, அதெல்லாம் ஆன்லைன்லேயே பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது பிரபா போர்ட்டல். இதில் பிரபாங்கிறது அந்த இடத்துல மீனிங்கே வந்துட்டு பாருங்கள், பிளாட்ஃபார்ம் பார் ரெகுலேஷன் அப்ளிகேஷன் போடுறது, வேலிடேஷன், அந்த வேலிடேஷனை எக்ஸ்டெண்ட் பண்ணுறது, அத்தாரிசேஷன் பண்ணுறது. இந்த போர்ட்டலில் V என்னன்னு கேட்டிருக்கான். இப்போ இதுதான் இந்த இதில் கேட்ட கொஸ்டின்ஸ். நெக்ஸ்ட்டு, இன் செப்டம்பர் 2025 என்ன கொடுக்காம பார்த்தீங்கன்னா, யுனைடெட் நேஷன் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் அவார்டட் த ப்ரெஸ்டிஜியஸ் ஈக்குவேட்டர் ப்ரைஸ்னு ஒன்று கொடுக்குறாங்க. ஏன்னா UNTP வந்து ஈக்குவேட்டர் ப்ரைஸ்னு கொடுக்காங்க. ரெகக்னைஸ் அவுட்ஸ்டாண்டிங் கம்யூனிட்டி எக்கோ ஃப்ரெண்ட்லி இனிஷியேட்டிவ்ஸ். எதுக்காண்டி கொடுக்காங்கன்னா, எக்கோ ஃப்ரெண்ட்லி இனிஷியேட்டிவ்ஸ்க்காண்டி கொடுக்காங்க. ஹூ வாஸ் த லீடர் ஆஃப் த இந்தியன் உமன். அதில் ஒரு இந்தியன் உமன் கொடுத்துருக்காங்க. ஒரு 10 பேருக்கு கொடுத்துருக்காங்க. அதில் ஒரு இந்தியன் உமன் இருக்காங்க. எந்த ஸ்டேட்டை சார்ந்தனா, கலெக்டிவ் ஃப்ரம் கர்நாடகாவை சார்ந்தவர்கள். இவங்களுக்கு இந்த அவார்டு கொடுத்துருக்காங்க. எதுக்காண்டி கொடுத்தாங்க கேட்டிங்கன்னா, சஸ்டைனபிள் அக்ரிகல்ச்சரை ப்ரொமோட் பண்ணுறக்காண்டி கொடுத்துருக்காங்க. ஏன்னா இப்போ கொஸ்டின் இதுதான், ஈக்குவேட்டர் ப்ரைஸ் கொடுக்காங்க. யார் கொடுக்காங்கன்னா UNTP. ஏன்னா அடுத்தப்பல அந்த கொஸ்டின் கேட்டக்கூடாது, யார் கொடுக்காங்கன்னு கேட்டக்கூடாது. அப்போ இந்தியன் உமன் வாங்கியிருக்காங்க, கர்நாடகாவை சார்ந்தவங்க. எதுக்காண்டினா அக்ரிகல்ச்சர், ஏன்னா சஸ்டைனபிள் அக்ரிகல்ச்சருக்காண்டி கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த ஈக்குவேட்டர் ப்ரைஸுங்கிறது எந்த வருஷத்துலேருந்து கொடுக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, 2002 கொடுக்குறாங்க. இதனுடைய மதிப்பு என்னென்னா $10,000. டோட்டலாக 10 பேருக்கு இந்த வருஷம் கொடுத்துருக்காங்க. 10 பேருக்கு வின்னர், அதில் ஒரு இந்தியன். அப்போ இதுதான். அப்போ அவங்க என்ன யாருங்கன்னா, பிபி பாத்திமா ஒரு NGO, செல்ஃப் ஹெல்ப் குரூப், SHG. ஏன்னா பிபி பாத்திமா செல்ஃப் ஹெல்ப் குரூப். இது பேப்பரில் வந்துச்சு. இது ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ண கொஸ்டின் தான். ஏன்னா எக்ஸ்பெக்ட் பண்ணதான் கேட்டிருக்கான். நெக்ஸ்ட் அடுத்த கொஸ்டின். அடுத்த வேர்ல்டு சர்ஃபிங் கேம்ஸ் மே 2025 விச் இந்தியன் சர்ஃபர் மேட் ஹிஸ்ட்ரி செக்யூரிங் கண்ட்ரி ஃபர்ஸ்ட். அந்த பாருங்க, நல்லா கவனிங்க. ஃபர்ஸ்ட்டுங்கிறத அவன் கொஸ்டினாக கேட்கான். கண்ட்ரிஸ் ஃபர்ஸ்ட் எவர் பிரான்ஸ் மெடல். ஆக்சுவலி இது எடுத்திருக்காங்க. வேர்ல்டு சர்ஃபிங் கேம்ஸுங்கிறது எங்கே நடந்ததுன்னா, எல் சல்வாடார் எல்லாம் நடந்துச்சு. ஆனால் நம்ம இதில் வாங்கினது வந்து யார் வாங்கினாங்க கேட்டிங்கன்னா, ஆசியாவுடைய சர்ஃபிங் கேம்ஸுங்கிறது மாமல்லபுரத்தில் நடக்குது. இதே கேம் தான் ஆசியாவில் நடந்தது, மாமல்லபுரத்தில் நடந்திருக்கு. இவர் தான் ஃபர்ஸ்ட் டைம் ஒரு பிரான்ஸ் வின் பண்ணியிருக்கார். ஏன்னா அவர் யாருன்னா, ரமேஷ் புடிகால், கோவாவை சார்ந்தவர். இதில் வந்து ஒரு சர்ஃபிங்கிறது, ஆசியா சர்ஃபிங்கிறது வேர்ல்டு சர்ஃபிங் கேட்டிருக்கலாம். ஏன்னா கேட்டிருந்துருக்கலாம். அப்படிதான் மீனிங். இந்த இடத்துக்கு மீனிங் அவர் தான். ஃபர்ஸ்ட் எவர் பிரான்ஸ் மெடல் இவர் தான், ரமேஷ் புடிலால். எங்கே நடந்ததுன்னா, மாமல்லபுரத்தில் வச்சு நடந்துச்சு. கொஸ்டினில் வந்து ஒரு இது வந்து மெமரி பேஸ்டு தான். ஏன்னா அப்போ வந்து நம்ம அதை தீமை மட்டும் எடுத்துக்கிடணும். அப்போ வந்து இதில் தீம் என்னென்னா, ஃபர்ஸ்ட் மெடல் வின் பண்ணவங்கள கண்டிப்பாக கேட்டுருதான். அது வேர்ல்டு டோர்னமெண்ட், ஆசியா டோர்னமெண்ட்டாக இருக்கணும். அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அப்பாயிண்டட் ராஜீவ் ரஞ்சன். இது கேட்பாங்கன்னு கண்டிப்பாக எதிர்பார்த்து கிளாஸ் எடுக்கும்போது அதை சொல்லிட்டே வந்தேன். கண்டிப்பாக இதை கேட்பாங்கன்னு. ஆஸ் த நியூ எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர் ரெப்ரசன்டிங். எதுக்காண்டி நியூ எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர் போட்டிருக்காங்கன்னு சொல்லி கேட்காங்க. நியூ டெவலப்மெண்ட் பேங்க். ஏன்னா ஆக்சுவல் நியூ டெவலப்மெண்ட்டுக்கு வைஸ் பிரசிடென்ட்ங்கிற மாதிரி போட்டிருப்பாங்க. ஏன்னா வைஸ் பிரசிடென்ட், சீஃப் ரிஸ்க் ஆஃபீஸர் அப்படிம்பாங்க. ரிஸ்க் ஆஃபீஸர்னு சொல்லுவாங்க. அப்போ இந்த நியூ டெவலப்மெண்ட் பேங்க்ங்கிறது யாருடைய பேங்க்னா, பிரிக்ஸுடைய பேங்க். இந்த பிரிக்ஸ்ல இருந்து கண்டிப்பாக கொஸ்டின் கேட்பாங்க, உறுதியாக கேட்பாங்க. அப்போ பிரிக்ஸுங்கிறது அகெயின்ஸ்ட் அமெரிக்கா. அமெரிக்காவில் என்ன பண்ணுறாங்கன்னா, அங்கே அமெரிக்காவுடைய டாமினேஷன் எப்படி இருக்குன்னா, டாலரைசேஷன், எல்லாமே டாலர். அப்போ டாலரைசேஷன், டாலருடைய இதை குறைக்கிறக்காண்டி நியூ டெவலப்மெண்ட் பேங்கு அப்படிங்கிற மாதிரி கொண்டு வந்து ஒரு இது கொண்டு வந்தாங்க. ஏன்னா இப்போ நியூ டெவலப்மெண்ட்டுக்கு பிரிக்ஸுடைய வங்கி. அதில் வைஸ் பிரசிடென்ட் யாருன்னா ராஜீவ் ரஞ்சன் சொல்லிட்டு நம்ம கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்து அதுக்கு அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க இந்த இதுக்காண்டி. அப்போ நம்ம இந்த நியூ டெவலப்மெண்ட் பேங்கை பற்றி தெரிஞ்சுக்கிடணும். இந்த நியூ டெவலப்மெண்ட் பேங்க் எப்போ எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாங்கன்னா, 2015 எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாங்க. மெம்பர் கண்ட்ரிஸ் இந்த பேங்க்ல, பிரிக்ஸில் இல்லை, இந்த பேங்க்ல மெம்பர் கண்ட்ரிஸ் எவ்வளோன்னா 11 பேர் இருக்காங்க. அதில் ரீசெண்டாக 2 பேர் உள்ளே வந்திருக்காங்க. அது கேட்பான், கொலம்பியா, உஸ்பெகிஸ்தான். இப்போ ஜூலையில் இந்த நியூ டெவலப்மெண்ட் பேங்குடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குன்னு கேட்பாங்க. ஷாங்காய். ஏன்னா இந்த நியூ டெவலப்மெண்ட் பேங்க் ஒரு டிக்ளரேஷனில் உருவாகிறாங்க. அது என்ன டிக்ளரேஷன் கூட கேட்கலாம். போர்ட்டோ லஷா,
போர்ட்டா லெஷா டிக்ளரேஷன் 2014. இது எல்லாமே எக்ஸாமில் கேட்கக்கூடிய ஒரு கொஸ்டின் தான். ஏன்னா நெக்ஸ்ட் இதனுடைய டேம் என்ன கேட்டிங்கன்னா, இவருடைய டேம் வந்து 5 years. இதுதான் இந்த தீமை மட்டும் எடுத்துக்கிடணும். தீமை வச்சு நமக்கு வந்து பிரிக்ஸ்லேருந்து கொஸ்டின் கேட்கான், நியூ டெவலப்மெண்ட் பேங்க்லேருந்து கொஸ்டின் கேட்கான். அதான் அந்த தீம். நெக்ஸ்ட் அடுத்த கொஸ்டின், வாட் இஸ் த நேம் ஆஃப் த சென்ட்ரலைஸ்ட் கிரீவன்ஸ் ரிட்ரஸல் போர்ட்டல் லான்ச்டு பை த மினிஸ்ட்ரி ஆஃப் பெட்ரோலியம் நேச்சுரல் கேஸ் இன் January 2025 ஃபார் ஸ்டேக்ஹோல்டர் அண்டர் PM-GVAN? ஏன்னா அதுக்கு ஃபுல் ஃபார்ம் கொடுத்துட்டாங்க. ஏன்னா ஜெய் விந்தன் வடவாரன் அணுக்கோல் ஃபாசால் அவகேஸ் யோஜனா அப்படின்னு ஒரு ஸ்கீம். அவ்வளோதான். இதில் அந்த போர்ட்டல் அப்படி ஒன்றும் இல்லை. இதில் கொஸ்டின் ஏதோ இருக்குது. இருந்தாலும் நம்ம இந்த ஸ்கீமை மட்டும் எடுத்துக்கிடுவோம். ஏன்னா PM-GVANங்கிற ஸ்கீம் வந்து 2019 கொண்டு வர்றாங்க. இது எதுக்காண்டி கொண்டு வராங்கன்னா, பயோ எத்தனால். இந்த பயோ எத்தனாலுங்கிறது என்ன கேட்டிங்கன்னா, இந்த பிளெண்டிங் எத்தனால்பாங்க. 80% பெட்ரோலு, 20% வந்து எத்தனால் கலக்கணும்பாங்க. அப்போ அது சுகர் கேன்லேருந்து கலந்தாங்க. அப்புறம் மைஸ்லேருந்து எடுத்தாங்க. இப்போ ரீசெண்டாக பேம்போலேருந்து எடுத்திருக்காங்க, மூங்கில். அது கொஸ்டினாக கேட்கலாம். அதனால் இது நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அவ்வளோதான். நெக்ஸ்ட் அடுத்த கொஸ்டின் என்ன, விச் ஏர்போர்ட் இன் இந்தியா த கண்ட்ரி ஃபஸ்ட்டு, இந்த ஃபஸ்ட்டுன்னு வந்தாவே படிச்சிடணும். கண்ட்ரின்னு சொன்னாவே இது இந்தியாவை தான் குறிக்கும். அப்போ இந்தியாவுடைய முதல், இப்போ கண்ட்ரி ஃபஸ்ட் ஏர்போர்ட் பில்ட் அண்டர் ஏ பப்ளிக் பிரைவேட் பார்ட்னர்ஷிப் PPP மாடல் அண்ட் த வேர்ல்டு ஃபஸ்ட்டு ஃபுல்லி சோலார் பவர் ஏர்போர்ட். கண்ட்ரியில் ஃபஸ்ட்டு PPPன்னா பப்ளிக்கும் ப்ரைவேட்டும் சேர்ந்து போகிறது. இல்லை பப்ளிக்குங்கிறது எதை குறிக்குன்னா, கேரளா கவர்மெண்ட்டையும் நம்மளுடைய இந்தியன் கவர்மெண்ட்டையும் குறிக்குது. ப்ரைவேட்டுங்கிறது என்ன, ப்ரைவேட்டுங்கிறது என்னென்னா NRI. ஏன்னா நிறைய பேர் NRI வெளியூரில் போய் வேலை பார்த்துட்டு இருப்பாங்க. கிட்டத்தட்ட 10,000 NRI சேர்ந்து ப்ரைவேட்டாக உள்ளே வர்றாங்க. 70% ஸ்டாக் அவங்க தான் வச்சுருக்காங்க. அப்போ ப்ரைவேட்டும் பப்ளிக்கும் சேர்ந்து உள்ளே வர்றாங்க. ஏன்னா அதை தான் என்னென்னா கொச்சின் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் ஃபஸ்ட்டு ஃபுல்லி சோலார் பவர். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 15 மெகாவாட். ஏன்னா அப்போ இது ஒரு முக்கியமான கொஸ்டின். அப்போ வந்து NRI கேரளாவில் உள்ளவங்க தான் பெரும்பாலும் வெளிநாட்டில் இருப்பாங்க, ஞாபகம் வச்சுக்கிடுங்க. அப்போ ப்ரைவேட்டும் பப்ளிக்கும் சேர்ந்து போடுறாங்க. நெக்ஸ்ட்டு, அக்கார்டிங் டு RBI அப்டேட்டட் கைட்லைன்ஸ் ஃபார் த செக் ட்ரங்கேஷன் சிஸ்டம். இது கேட்பான். டிஜிட்டல் அவ்வளோதான். ஏன்னா வாட் ஸ்பெசிபிக் மேண்டட் ரெக்கார்டிங் மேண்டட்டரி இங்க் கலர் ஃபார் ரைட்டிங் செக் வாஸ் கிளாரிஃபைட் டு பை நான்-எக்ஸிஸ்டன்ட் எம்பசிங் கிளாரிட்டி ஓவர் த ஸ்பெசிபிக் கியூ. இந்த கியூன்னு என்னென்னா ப்ராப்ளம்னு அர்த்தம். இந்த கியூன்னு என்ன கேட்டிங்கன்னா ப்ராப்ளம். அப்போ இந்த இடத்துல என்ன மீன் பண்ணுன்னா, ஃபஸ்ட்டு செக் ட்ரான்சாக்ஷன் சிஸ்டம்னா என்னன்னு நமக்கு பார்த்துக்கிடணும். அப்போ வந்து டிஜிட்டல். ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா செக்கை கொண்டு போய் ஒரு பேங்க்லேருந்து ஒரு செக் இன்னொரு பேங்க் போகும், திரும்ப கிளியர் பண்ணுவாங்க, கலெக்ஷன் போட்டு திரும்ப நமக்கு கலெக்ஷன் போட்டு கிளியர் பண்ணிட்டு வர்றதுக்கு டைம் எடுக்கும். இப்போ டிஜிட்டல்னா என்னென்னா, செக்கை ஃபோட்டோ எடுத்து அதை அப்படி இன்னொரு பேங்க் அனுப்பிவிடுவாங்க, அங்கேருந்து கிளியர் ஆகி உடனே வரும். அப்போ வந்து இதில் என்ன கேட்டிங்கன்னா, அந்த செக்கில் வந்து இடையில ஒரு சோசியல் மீடியாவில் பார்த்தீங்கன்னா ராங் இன்ஃபர்மேஷன் பரவிச்சு. என்ன இன்ஃபர்மேஷன் பரவாச்சுன்னா, அதில் கருப்பு கலரில் நீங்கள் ஃபில் பண்ணியிருந்தீங்கன்னா அதை வந்து கால்குலேட் பண்ண மாட்டாங்கன்னு சொன்னாங்க. அதை வச்சு தான் அந்த கொஸ்டின் கேட்கான். அப்போ அது ஒரு ப்ராப்ளம் ஆச்சு, பிளாக் இங்கை வச்சு பண்ணுறனால. அப்போ வந்து அதை கொஸ்டினாக கேட்கான். அப்போ அந்த செக்கில் வந்து பிளாக் இங்க் பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அப்படி ஏதாட்டும் இதில் இங்கை பற்றி சொல்லியிருக்காங்க கேட்டிங்கன்னா, இதில் நோ இங்க் கலரை பற்றி எதுவுமே நம்ம சொல்லலை. RBI வந்து கைட்லைனில் வந்து எதுவுமே கொடுக்கல. அதான் கொஸ்டின். அப்போ இந்த இடத்துல நம்ம எதை பார்த்தோம்னா, இந்த செக் ட்ரங்கேஷன் சிஸ்டம் இருக்குது பார்த்தீங்களா, இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா T+3 அது கேட்கலாம். T+3 செக்கு வந்து நீங்கள் வந்து ட்ரங்கேஷன் சிஸ்டத்தில் கொண்டு போகும்போது அவன் என்னென்னா வித்தின் 3 hours பார்த்தீங்கன்னா இது ஹானஸ்ட் செக்கா இல்லை டிஸ்ஹானஸ்ட் செக்கான்னு பார்க்கணும். அந்த 3 hours முடிஞ்சுட்டுனா ஆட்டோமேட்டிக்காக ஹானஸ்ட் செக்குன்னு சொல்லிட்டு அது என்னதான் ஏன்னா கலெக்ஷனுக்கு போயிடும். அதோடைய மீனிங் தான் T+3. T+0 days அப்படிம்பாங்க. அப்படின்னா T+0 daysனால் அதே நாளில் செக்கு கிளியர் ஆகி கலெக்ஷன் ஆகிடும். அதுதான் இந்த இதில் தெரிஞ்சுக்கிற ஒரு கொஸ்டின். அதான் தீம். நெக்ஸ்ட்டு,
அக்கார்டிங் டு நேஷனல் டைகர் கன்சர்வேஷன் அத்தாரிட்டி ரிப்போர்ட் ரிலீஸ்ட் ஜூலை 2025, which tiger reserve in India after Corbett பந்திப்பூர் was identified as the third most densely populated. இது அப்படியே ஹிந்து பேப்பரில் இருந்த ஒரு ஆர்டிக்கல், அதை அப்படியே காப்பி அடித்து வச்சுட்டாங்க. அப்போ தேர்டு அதான் முக்கியம் அந்த இடத்துல, தேர்ட் மோஸ்ட் டென்சிலி. ஃபஸ்ட்டு 2 கொடுத்துட்டான். அப்போ அதிகமாக டென்சிட்டி இருக்கிறது பந்திப்பூர், ஏன்னா 19.83 பந்திப்பூர் சரணாலயம். அடுத்து கார்பட் 19.56, ஏன்னா கார்பட். மூணாவது என்ன காசிரங்கா 18.65. அப்போ நம்ம கேட்கலாம் பந்திப்பூர் சரணாலயம் கர்நாடகா, கார்பட் உத்தரகாண்டு, காசிரங்கா அஸ்ஸாம். அப்போ இதை வச்சு அப்போ டைகர் வச்சு ஏதாவது ஒரு கொஸ்டின் கேட்கலாம். அப்போ இந்தியாவில் எத்தனை டைகர் ரிசர்வ் இருக்குன்னா 58 டைகர் ரிசர்வ் இருக்கு. அதில் மத்திய பிரதேசம் தான் அதிகமாக இருக்கு. மத்திய பிரதேசத்தில் 9 இருக்கு. இந்த புலிகளை பாதுகாக்கிறீங்கன்னு ப்ராஜெக்ட் டைகர்னு ஒன்று போடுவாங்க. எப்போ போட்டாங்கன்னா 1973. இன்னைக்கு நியூஸ் பேப்பர் எடுத்தீங்கன்னா சீட்டா, சிவிங்கி புலிம்பாங்க. இந்தியாவில் சிவிங்கி புலிங்கிறது அழிஞ்சு போச்சு. அப்போ இடையில பார்த்தீங்கன்னா நம்ம கவர்மெண்ட் 2022 இந்த சிவிங்கி புலியை கொண்டு வர்றதுக்காண்டி ஆப்பிரிக்கா கண்ட்ரியிலேருந்து, நமீபியாலையும் சவுத் ஆப்பிரிக்காலேருந்து புலிகள் கொண்டு வந்திருக்காங்க. மத்திய பிரதேசத்தில் பார்த்தீங்கன்னா குணா நேஷனல் பார்க்கில் வந்து அதை வச்சுருக்காங்க. ஏன்னா இப்போ அதுபோக 3வது கண்ட்ரி இப்போ இன்னைக்கு பேப்பரில் போட்டிருக்காங்க, என்ன போட்ஸ்வானா, அங்கேருந்து இந்த சிவிங்கி புலியை கொண்டு வர்றாங்க. அப்போ இந்த மாதிரி இந்த என்விரான்மெண்ட் ஃபேக்டில், வைல்டு அனிமல் ஃபேக்டில் ஏதாட்டும் ஒரு கொஸ்டின் கேட்டுட்டு இருக்காங்க. இதுதான் தீம். ஏன்னா அங்கே டைகர் தான் கேட்பான்னு கிடையாது, லயன் சென்சஸ் எடுத்தாங்க கேட்கலாம், ஈகிள் சென்சஸ் எடுத்தாங்க கேட்கலாம், இதெல்லாம் கேட்கலாம். இது எல்லாத்தையும் பார்த்து வச்சுக்கிறோம். நியூஸ் பேப்பரில் வர்றது தான். நெக்ஸ்ட் அப்புறம் நியூஸ் பேப்பர் படிக்கும்போது எதெல்லாம் முக்கியத்துவம் கொடுத்து படிக்கணும்னு நமக்கு தெரியணும். என்னென்ன எஃபர்ட் டு சப்போர்ட் த டொமஸ்டிக் டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி. ஏன்னா இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா இந்த இது பார்க்கும்போது பெருசாக இருக்குது, ஆனால் அது கேட்டிருக்க கொஸ்டின் சிம்பிளாக தான் கேட்டிருக்காங்க. நம்ம சைக்காலஜிக்கலாக பார்த்தீங்கன்னா பெருசாக இருக்கும்போது அதை வாசிக்க மாட்டோம், ஆனால் வாசித்திங்கன்னா ஆன்சர் போட்டு போயிட்டே இருக்கலாம். சிறுசாக ஒரே லைனில் கொடுத்துருக்கான்னு வச்சுங்களேன், கண்டிப்பாக டேட்டா பேஸ் தான் கேட்பான், அது கஷ்டமான கொஸ்டினாக தான் இருக்கும். அப்போ டொமஸ்டிக் டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி, இந்த இந்தியன் கவர்மெண்ட் February 2020 பட்ஜெட் அனௌன்ஸ்மெண்ட்டில் ரிமூவ்டு 11% கஸ்டம்ஸ் டியூட்டி ஆன் த இம்போர்ட். அப்போ இம்போர்ட் பண்ணும்போது கஸ்டம்ஸ் டியூட்டியை ரிமூவ் பண்ணுறாங்க. கஸ்டம் டியூட்டிங்கிறது டேக்ஸு, அதை ரிமூவ் பண்ணுற யாருன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபினான்ஸ். நீங்கள் உடனே டெக்ஸ்டைல் மினிஸ்டர்னு போட்டக்கூடாது, ஏன்னா ரிமூவ் பண்ணுறாங்க. ரிமூவ் பண்ணுறது எந்த பொருளுக்கு அப்படின்னு கேட்காங்க. அப்போது டெக்ஸ்டைல்னு சொல்லும்போது நமக்கு என்னது, ரா காட்டன், இதுக்கு வந்து நினைச்சாங்க ரிமூவ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட், வாட் இஸ் த டோட்டல் ஃபினான்சியல் அவுட்லே இன் crore approved by the Union Cabinet in February 2025 for the mission on advanced and high impact research merit scheme அப்படிம்பாங்க, aimed at bolstering the country power sector. இதில் மெரிட் ஸ்கீம்ங்கிறது மெயினாக அந்த ரிசர்ச்சுக்காண்டி கொண்டு வர்றாங்க. ரிசர்ச்சுக்காண்டி என்ன பண்ணுறாங்க கேட்டிங்கன்னா, ஒரு 100 பாலிடெக்னிக் இந்த ஸ்கீமை கொண்டு வர்றது. 100 பாலிடெக்னிக்கு, 175 இன்ஜினியரிங் காலேஜுக்கு, 275 டெக்னிக்கல் இன்ஸ்டிடியூஷன், இவங்களுக்காண்டி பார்த்தீங்கன்னா ஒரு 4200 கோடி ஒதுக்குறாங்க. அதில் 2100 கோடி பார்த்தீங்கன்னா வேர்ல்டு பேங்க் நம்ம கொடுக்குறது. இந்த ஸ்கீம் 2025 இருந்து 5 வருஷம் 2030 வரை. அப்போ அதை தான் இந்த ஸ்கீமை வந்து மெரிட் ஸ்கீம் அப்படிங்காங்க. அப்போ ஸ்கீம் வச்சு ஒரு கொஸ்டின் கேட்டிருக்கான். அடுத்து, வாட் இஸ் த ஹெட் குவார்ட்டர்ஸ் ஆஃப் த நேஷனல் டர்மரிக் போர்டு. இது உறுதியாக கேட்பான்னு சொல்லி எக்ஸ்பெக்ட் பண்ண கொஸ்டின், ஏன்னா யூபிஎஸ்சிலேயே கேட்டான். which was inaugurated on 2025 யூனியன் மினிஸ்டர் பியூஷ் கோயல், ஒரு காமர்ஸ் ட்ரேட் மினிஸ்டர். திடீர்னு மினிஸ்டர் கேட்டிருந்தான், கிளர்க் லெவலில் இருக்கும்போது சென்ட்ரல் மினிஸ்டர்லாம் ஒரு பார்வை பார்த்துக்கணும். அப்போ மஞ்சள், ஏன்னா மஞ்சள் வாரியம், இந்த மஞ்சள் வாரியம், நேஷனல் மஞ்சள் வாரியம் முதல் முறையாக தெலுங்கானாவில் நிசாமாபாத்தில் அமைக்கிறாங்க. முக்கியமான கொஸ்டின். மஞ்சள் என்ன சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா, கோல்டன் ஸ்பைஸ் அப்படிம்பாங்க. இப்போ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 30 வெரைட்டிஸ் இருக்குது இதில். இது 30 வெரைட்டிஸுங்கிறது யூபிஎஸ்சியில் கேட்ட கொஸ்டின். வேர்ல்டு லெவலில் பார்க்கும்போது 70% குளோபல் ப்ரொடக்ஷன் இந்தியா தான் பண்ணுறாங்க. 70%. இப்போ இதுலேருந்து உறுதியாக கொஸ்டின் கேட்பாங்க. இப்பவும் கேட்கலாம், இந்த வருஷம் ஃபுல்லாக கேட்கலாம், அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட். ரெண்டாவது முக்கியமான என்னன்னா, பட்ஜெட்டை நீங்கள் பார்த்து வச்சுக்கிடணும்.
ஆனால் பட்ஜெட்டை பார்த்து வச்சுட்டு இந்த பட்ஜெட்டை தான் இப்போ இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அது போக நம்ம எக்ஸ்ட்ரா பார்க்குறது கேபினெட் கமிட்டி ஏதாட்டும் ஒரு ஒப்புதல் கொடுப்பாங்க. இப்போ GST 2.0 கொடுத்தாங்கல்ல, அந்த மாதிரி ஏதாட்டும் ஒரு ஒப்புதல், அதை மட்டும் ப்ரிடிக்ட் பண்ணி போனீங்கன்னா உறுதியாக பாஸ் பண்ணலாம். இப்பவும் நான் சொல்கிறேன், நம்ம அக்டோபருக்கு ஒரு 8 பக்கம் மெட்டீரியல் கொடுத்துருக்கோம், அடுத்த செப்டம்பருக்கு ஒரு 8 பக்கம் கொடுக்கும், ஆகஸ்ட்டுக்கு ஒரு 8 பக்கம், ஜூலைக்கு ஒரு 8 பக்கம். இந்த 32 பக்கத்தில் கரண்ட் அஃபேர்ஸ் மிஸ்ஸே ஆகாது. இது போக நம்ம ஃபினான்ஷியல் டேர்ம் படிக்கிறோம். அப்போ பட்ஜெட்டை வச்சுட்டு அந்த டேர்ம் படிச்சுன்னா மிஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. கேர்லெஸ் மிஸ்டேக் போட்டக்கூடாது. ஒரு கொஸ்டினை வாசிக்கும் போது அவன் விச் இஸ் இன்கரெக்ட்னு கேட்டிருப்பான், நம்ம கரெக்ட்னு நினச்சி பார்த்துட்டு இருப்போம். அந்த மாதிரி மிஸ்டேக் வந்துடக்கூடாது. நெக்ஸ்ட்டு, வாட் இஸ் த டெவலப்பர் நேம் ஆஃப் த விலிஞ்சம் போர்ட்? இது ஒரு முக்கியமான கொஸ்டின். ஏன்னா அதானி கேரளாவில் கட்டினார். which was inaugurated during the Prime Minister Narendra Modi visit to Kerala, reported the news from. அதான் கேட்டிருக்காங்க, அதான் கொஸ்டினாக கேட்டிருக்காங்க. விலிஞ்சம் போர்ட்டை யார் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணாங்கன்னு கேட்டிருக்காங்க. அப்போ யார் கேட்டனா அதானி போர்ட் அண்ட் ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன் லிமிடெட். அந்த நேம் அதானி போர்ட். இது பெரிய பிரச்சனைக்குள்ளாச்சு. இந்த வேவ்ல இருந்து எனர்ஜி எடுக்கக்கூடிய ஒரே துறைமுகம் இதான், கடல் அலையிலிருந்து விலிஞ்சம் துறைமுகம் வாங்க. இந்த விலிஞ்சம் துறைமுகங்கிறது அதில் ஒரு ஃபேமஸான ஒரு கேரக்டர் இருக்குது. இந்தியாவுடைய ஃபர்ஸ்ட் டீப் வாட்டர் டிரான்ஸ்ஷிப்மெண்ட் போர்ட் அப்படிம்பாங்க. அந்த டிரான்ஸ்ஷிப்மெண்ட்ங்கிற வார்த்தையை பார்க்கணும். ஒரு கண்டெய்னர், இப்போ சில பொருள் ஒரு இடத்துல உற்பத்தி ஆகும், அதை எக்ஸ்போர்ட் பண்ணுவாங்க. இப்போ சிங்கப்பூர், மலேசியா நாடுல என்னஞ்சிங்கன்னா டிரான்ஸ்ஷிப்மெண்ட் போர்ட்டு தான். வேற ஒரு நாட்டுக்கு அவங்க நாட்டு துறைமுகத்து வழியாக கிராஸ் ஆகும். அப்போ அங்கேருந்து வர்ற கண்டெய்னரை இறக்கி இன்னொரு கண்டெய்னரை இங்கேருந்து ஏற்றி விடுவாங்க. அந்த மாதிரி துறைமுகம் இந்தியாவில் கிடையாது. இதுதான் ஃபஸ்ட்டு. ஏன்னா அதானி துறைமுகனே சொல்லிடலாம் விலிஞ்சம் போர்ட்டை. அடுத்தது ஆகஸ்ட் 15, 2025 நேஷனல் ஹைவே அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா ஆஃபர் ஃபாஸ்டாக் ஆனுவல் பாஸ், ஏன்னா வருடாந்திர பாஸ், ஒன் டைம் ஃபீ அப்படின்னு சொல்லிட்டு, இது கார் வச்சிருக்க எல்லாருக்குமே தெரியும் இந்த கொஷின். 3000 ரூபா கட்டணும், 200 தடவை நீங்கள் டோலை பாஸ் பண்ணிக்கலாம். 200 தடவை. அப்போ ஒரு பாஸ் எவ்வளோ வரும்னா 15 ரூபா வருது. இப்போது 1 இயர், அதாவது 200 தடவை நீங்கள் போயிட்டீங்கன்னா திரும்ப 3000 ரூபா கொடுத்து பாஸ் எடுக்கணும். 200 தடவை நீங்கள் போகலைன்னா அதனுடைய வேலிடிட்டி 1 இயர். 1 இயருக்கு அப்புறம் திரும்ப பாஸ் எடுக்கணும். ஏன்னா இதான் டோல் கிராசிங் இருக்குது. இந்த வேலிடிட்டி 1 இயர். இது எதுக்காண்டி இந்த ஆகஸ்ட், அதுக்கு முன்னாடி அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. இந்த ஆகஸ்ட் 15க்கு பார்த்தீங்கன்னா அதை யூசர் எவ்வளோ பேர் வந்தாங்கன்னா 25 லட்சம் பேர். அதனால பேப்பரில் வந்ததுனால அதை அப்படியே எடுத்திருக்காங்க. இது யாருக்கு அப்படின்னா ஓன் வெஹிக்கிளுக்கு மட்டும் தான் உண்டு, கமர்ஷியல் வெஹிக்கிளுக்கு கிடையாது. நோ கமர்ஷியல் வெஹிக்கிள். வேன் வச்சுருப்பாங்க, கமர்ஷியலுக்கு கிடையாது, ஏன்னா டிரான்ஸ்போர்ட்டுக்கு கிடையாது. நெக்ஸ்ட், வாட் வாஸ் த ஸ்பெசிபிக் மல்டிபிள் ஆஃப் த ஆல் இண்டியா வெயிட்டட் ஆவரேஜ் காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் which minimum support price was increased for kharif crops approved by the cabinet committee on economic affairs? இது எதிர்பார்க்கப்பட்ட கொஸ்டின் தான். எம்எஸ்பி இருக்குது பார்த்தீங்களா, எம்எஸ்பிங்கிறது அந்த காஸ்ட் ப்ரைஸை விட எவ்வளோ மடங்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அப்ரூவல் பண்ணாங்கன்னு கேட்பாங்க. இது எம்எஸ் சுவாமிநாதன் சொன்னது. இது உறுதியாக கேட்பான்னு ரொம்ப நாள் எதிர்பார்த்தது, இப்போ தான் கேட்டிருக்கான். 1.5 டைம்ஸ் அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. 1.5 மடங்கு கொடுக்கலாம். 100 ரூபா பொருளுக்கு 150 ரூபா வரைக்கும் நினைச்சலாம் எம்எஸ்பி கொடுக்கலாம். அப்போ இந்த எம்எஸ்பியை யார் ஃபிக்ஸ் பண்ணுவான்னு சொல்லி கேட்பாங்க. அது உறுதியாக கேட்கக்கூடிய கொஸ்டின். கமிட்டி ஆன் அக்ரிகல்ச்சர் காஸ்ட் அண்ட் ப்ரைஸ். அப்போ இந்த இடத்துல நீங்கள் கவனிக்க வேண்டியது எம்எஸ் சுவாமிநாதனையும் பார்த்து வச்சுக்கணும். ஆக்சுவலாக இந்த 1.5 டைம்ஸ் வேணும்னு சொல்லி 2018-19 பட்ஜெட்லேயே சொல்லியிருப்பாங்க. ஆனால் அது இப்போ தான் நினைச்சாங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க. முக்கியமான கொஸ்டின் 1.5 எம்எஸ் சுவாமிநாதன். அடுத்தது யூனியன் கேபினெட். நல்லா வார்த்தையை கவனித்து பார்க்கணும். ஒன்று கேபினெட் இல்லைன்னா ஆர்பிஐ. இந்த 2 வார்த்தை தான் திரும்ப திரும்ப வந்துட்டே இருக்கு. யூனியன் கேபினெட் in its meeting March 2025 approved the extension of term of National Commission for Safai Karamcharis அப்படிம்பாங்க, தூய்மை பணியாளர்கள். இந்த தூய்மை பணியாளருக்கு ஒரு நேஷனல் கமிஷன் போடுறாங்க. இந்த நேஷனல் கமிஷன் 1994 போட்டாங்க. ஏன்னா இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா அதே கொஸ்டின் பாருங்க. 2000 எக்ஸ்டென்ஷன், அந்த பீரியடை எக்ஸ்டெண்ட் பண்ணாங்க. ஆக்சுவலாக 3 இயர் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருப்பாங்க. எக்ஸ்டென்ஷன் இப்போ 2025 வருது பார்த்தீங்களா. அப்போ எதுக்குன்னு கேட்டீங்கன்னா வெல்ஃபேர் ஆஃப் த அதிலே கொடுக்குறாங்க. சானிடேஷன் ஒர்க்கர், சானிடேஷன் ஒர்க்கர்னா தூய்மை பணியாளர்.
அப்போ அந்த கொஸ்டினை பார்த்தீங்கன்னா அதான் தெரியும். எக்ஸ்டென்ஷன் ஆஃப் த டேர்ம் ஃபார் த நேஷனல் கமிஷன். அந்த நேஷனல் கமிஷன் ஃபார் சஃபாய் கராம்சாரிஸ்கிற ஒரு ஸ்டேச்சுரி பார்வையுடைய டேமை வந்து இன்னொரு 3 வருஷம் எக்ஸ்டெண்ட் பண்ணுறாங்க. எப்போ வரைக்கும்னா 31 மார்ச் 2028. இது முக்கியமான கொஸ்டின். நெக்ஸ்ட்டு, டு எக்ஸ்பேண்ட் ரீச் ஆஃப் சோசியல் செக்யூரிட்டி பெனிஃபிட் எக்ஸ்பேண்ட் பண்ணுறாங்க. என்ன எக்ஸ்பேண்ட் பண்ணுறாங்கன்னா சோசியல் செக்யூரிட்டி பெனிஃபிட். த மினிஸ்ட்ரி ஆஃப் லேபர் அண்ட் எம்ப்ளாய்மெண்ட். மினிஸ்ட்ரி ஆஃப் லேபர், இப்போ மினிஸ்ட்ரி அந்த லேபர் மினிஸ்ட்ரி யாரும் பார்த்து வச்சுக்கிடணும். அது யாருமே கேட்டுட்டான் கொஸ்டினில். அனௌன்ஸ்ட் 2025 இன்டகிரேஷன் ஆஃப் த ஈசராம். கேள்விப்பட்டிருப்பீங்க, ஈசராம் போர்ட்டல். which other major government scheme aimed at supporting street vendor. இல்லை கீவேர்டை பாருங்க, கொஸ்டின் பெருசாக இருந்தாலும் ஸ்ட்ரீட் வெண்டர். ஸ்ட்ரீட் வெண்டர் தெரிஞ்ச உடனே நம்ம என்ன போட்டுடலாம், பிரைம் மினிஸ்டர் ஸ்வாநதி ஸ்கீம். ஏன்னா பிரைம் மினிஸ்டர் ஸ்வாநதி ஸ்கீம். இந்த ஸ்வாநதி ஸ்கீம் படி நமக்கு என்ன பண்ணுறாங்க, இந்த ஸ்ட்ரீட் வெண்டர் இருப்பாங்க. கொரோனா டைமில் நிறைய பேர் பாதிக்கப்பட்டாங்க. அதனால தான் இது எப்போ கொண்டு வந்தாங்க இந்த ஸ்கீம், 2020 கொண்டு வராங்க. 20 பார்த்தீங்கன்னா இப்போ அந்த அமௌண்ட்லாம் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. 15,000 கடன், அதை கட்டிட்டா 25,000 கடன், அதை கட்டிட்டா 50,000 கடன். இப்போ எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. இது ஏற்கனவே IBS PO கேட்டுட்டான் அந்த கொஸ்டின். அப்போ இந்த ஸ்ட்ரீட் வெண்டர்ஸுக்கே போட்டுடலாம். அப்போ இதில் வந்து என்னங்கன்னா இந்த சோசியல் செக்யூரிட்டி பெனிஃபிட்டை எக்ஸ்பேண்ட் பண்ணுறாங்க. ஏன்னா அப்போ யாருக்கு என்ன, ஈசரம் போர்ட்டல்னா நமக்கு என்ன தெரியணும். ஈசரம் போர்ட்டல்னா என்னங்கன்னா அன்ஆர்கனைஸ்ட் ஒர்க்கர் இருப்பாங்க. ஆர்கனைஸ்ட் ஒர்க்கர் என்னன்னா ஒரு கம்பெனியில் வேலை பார்ப்பாங்க, PF ES எல்லாமே பிடிச்சிருவாங்க. தட் இஸ் ஆர்கனைஸ்ட் ஒர்க்கர். அன்ஆர்கனைஸ்ட் ஒர்க்கர் இருப்பாங்க. யாரெல்லாம் இருப்பாங்க, கொத்தனார், பெயிண்ட் அடிக்கிறவங்க, அப்புறம் பார்த்தீங்கன்னா கிக் ஒர்க்கர்ஸ், என்னங்க அது கிக் ஒர்க்கர்ஸ், இவங்கெல்லாம் அவங்களெல்லாம் ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு ஒரு போர்ட்டல் ஆரம்பித்தாங்க. அதான் ஈசராம் போர்ட்டல். அந்த போர்ட்டலையும் கவர்மெண்ட் ஸ்கீம் சப்போர்ட் பண்ண கூட இதையும் என்ன பண்ணுறாங்கன்னா இன்டகிரேட் பண்ணுறாங்க. இதுதான் கொஸ்டின். அப்போ அடுத்து பாருங்க, RBI கண்டக்ட் பேசிக் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ரிட்டர்ன்ஸ் BSR ஆன் பேங்க் கிரெடிட் BSR 1 ஹவு மெனி டிஜிட். இப்போ புதுசாக அந்த கொஸ்டின் கேட்க, ஒவ்வொன்றையும் பார்த்தீங்கன்னா ஆதார் கார்டில் எத்தனை டிஜிட் இருக்குது, எலெக்ஷன் கமிஷனில் ஓட்டர் ஐடியில் எத்தனை டிஜிட் இருக்குது, நம்ம இங்கே என்னங்கன்னா PSR கோடில் எத்தனை டிஜிட் இருக்குது அப்படிங்க. அப்போ நமக்கு தெரியணும் PSR ஃபுல் ஃபார்ம்னா பேசிக் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ரிட்டர்ன்ஸ். ஒவ்வொரு பிரான்ச்சுமே, இப்போ ஸ்டேட் பேங்க் இருக்கும், ஒவ்வொரு பிரான்ச் இருக்குது பார்த்தீங்கன்னா பேங்கில், ஒவ்வொரு பிரான்ச்சுக்குமே இந்த கோடு கொடுத்துருவாங்க. ஈச் பிரான்ச் ஒரு 7 டிஜிட் இருக்கும் அந்த கோடில். அந்த 7 டிஜிட் கோடை பார்த்தாவே இது இந்த பேங்க்கில் இந்த இடத்துல உள்ள பிரான்ச் தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோடை பார்த்தோன்னா டக்குன்னு ஐடென்டிஃபை ஆகிடும். அதான் BSR கோடு. இதில் எதுக்காண்டி இந்த கோடு வைக்காங்கன்னா TDS TCS அதை வந்து ஃபைல் பண்ணுறதுக்கு தான். ஃபைல் பண்ணுறதுக்கு இது கண்டிப்பாக தேவை, நெசசரி. அதனால தான் மெயின். அப்போ நமக்கு இந்த இதுக்கு மீனிங் தெரியணும். TDS, இப்போ நான் வந்து ஒரு வாடகைக்கு ஒரு பில்டிங் வச்சுருக்கேன், 1 லட்ச ரூபா வாடகை கொடுத்துட்ருக்கேன். அந்த 1 லட்ச ரூபா ஒரு கணக்கட்டாமல் அவர் செலவு பண்ணிட்டு இருக்கலாம். அப்போ நான் என்ன பண்ணுவாங்கன்னா அதுக்கு 10% TDS பிடிக்கணும். அப்போ என்ன பண்ணுவோன்னா 1 லட்ச ரூபா இருக்குன்னு வச்சுக்கோமே, அதில் 10% 10,000 ரூபா பிடிச்சி என்ன செய்யணும்னா இன்கம் டேக்ஸில் அவருடைய அக்கௌண்ட்டில் கட்டி விட்ருவேன். யாருடைய அக்கௌண்ட்டில் கட்டிடுவேன், நான் வாடகை யார் கொடுக்கணும், அவர் 10,000 ரூபா நான் கட்டியிருக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக அவர் அக்கௌண்டபிளாக மாறிடுவார். அப்போ TDS. TCSன்னு என்ன கேட்டிங்கன்னா ஒரு பொருளை விற்கிறாங்க, வாங்குறாங்க. ஏன்னா இப்போ நான் வந்து ஒரு பொருளை விற்கிறேன், வாங்குறேன். அப்போ இன்னொருத்தன் என்ன பண்ணான்னா அதை விற்கிறவன் அதை பிடித்தம் பண்ணுவான். அது TCS, கலெக்டிங் சோர்ஸ். இப்போ இதை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு தான் இந்த PSR கோட் மெயினாக. அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, த அசோசியேஷன் ஆஃப் மியூச்சுவல் ஃபண்ட் இன் இந்தியா அண்ட் டிபார்ட்மெண்ட் ஆஃப் போஸ்ட், அந்த AMFIயும் டிபார்ட்மெண்ட் ஆஃப் போஸ்ட் ஒரு MOU சைன் பண்ணுறாங்க. எதுக்கான்னு கேட்டிங்கன்னா போஸ்ட் ஆஃபீஸ் நெட்வொர்க் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து மியூச்சுவல் ஃபண்டில் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறக்காண்டி. போஸ்ட் ஆஃபீஸ் நெட்வொர்க்கை வந்து மியூச்சுவல் ஃபண்டில் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறக்காண்டி ஒரு MOU சைன் பண்ணுறாங்க. அந்த சைன் பண்ணாங்க பார்த்தீங்கன்னா அந்த அக்ரிமெண்ட்டுடைய வேலிடிட்டி எவ்வளோ நாள் இருக்குன்னு கேட்காங்க. ஆக்சுவலாக இது சைன் பண்ணது எப்போ கேட்டிங்கன்னா 22 ஆகஸ்ட் 2025, 3 வருஷம். 3 வருஷத்துக்கு ஒரு ரினியூவல் பண்ணணும். அப்போ அதனுடைய வேலிடிட்டின்னு பார்க்கும்போது 25லேருந்து 3 கூட்டினா 28, 21 ஆகஸ்ட் 2028 வரை இருக்கும் வேலிடிட்டி. அடுத்தது NPCI, ஏன்னா நேஷனல் பேமெண்ட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா 2008 ஆரம்பிச்சிருப்பாங்க. அவங்க தான் லான்ச் பண்ணுறாங்க, UPI லான்ச் பண்ணுறாங்க. ஏன்னா UPI லான்ச் பண்ணி அதில் என்ன பண்ணுறாங்க கேட்டிங்கன்னா UPI சர்க்கிள்னு ஒன்று கொண்டு வராங்க. லான்ச்டு UPI சர்க்கிள்.
யூபிஐ சர்க்கிள்னா என்ன கேட்டிங்கன்னா, ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா யூபிஐ பேமெண்ட் பண்ணுறோம் யூபிஐயில். அதில் பிரைமரி கஸ்டமர் யூசர்னு இருப்பாங்க, செகண்டரி யூசர்னு இருப்பாங்க. பிரைமரி யூசர்னா நீங்கள் யார் யூஸ் பண்ணுறீங்களோ அவங்களே வந்து எல்லாத்தையும் யூஸ் பண்ணுறது. செகண்டரினா அடுத்தவங்க யூஸ் பண்ணுறது. பிரைமரி சர்க்கிள்னா யூபிஐ சர்க்கிள் என்னென்னா செகண்டரி வந்து யூஸ் பண்ணலாம். இப்போ பிரைமரி எங்கேயாவது ஒரு இடத்துல இருப்பார், அவருக்கு பதிலாக இன்னொருத்தர் பயன்படுத்தலாம். அதுக்கு பிறகு தான் என்னென்னா யூபிஐ சர்க்கிள் செகண்டரி யூசர் பண்ணுறது. அவங்க என்ன பண்ணுறாங்க, அண்டு பாரத் பில் பே ஏன்னா பிஸ்னஸ் டு பிஸ்னஸ் பிளாட்ஃபார்ம் அட் குளோபல் ஃபின்டெக் ஃபெஸ்ட் அப்படிங்காங்க. பாரத் பில் பேனா நமக்கு என்னன்னு தெரியணும், அந்த இடத்துல மீனிங் இருக்குது. பில் பே பண்ணுறோம், இந்த கரண்ட்டை நம்ம வீட்டுக்கு வரக்கூடிய கரண்ட்டுக்கு பில்லு கட்டுறது, கேஸுக்கு பில்லு கட்டுறது, ஃபோன் பில் கட்டுறது, இது எல்லாமே இதெல்லாம் கட்டுறதுக்கு செகண்டரி யூஸ் பண்ணலாம் அப்படிங்காங்க. இது வந்து குளோபல் இது வந்து எப்போ ஆரம்பிச்சாங்கன்னு கேட்க 2024 மும்பையில் வச்சு ஆரம்பிப்பாங்க. மீனிங் புரிதான்னு பாருங்க, ஒரு இடத்துல சொல்கிறேன். யூபிஐ சர்க்கிள் இருக்கு, செகண்டரி பிரைமரி யூசர் இருப்பாங்க, செகண்டரி யூசர் இருப்பாங்க. யார் யூபிஐ அக்கௌண்ட் வச்சுக்கோ அவங்க மட்டும் யூஸ் பண்ணால் பிரைமரி சர்க்கிள், இன்னொருத்தர் யூஸ் பண்ணலன்னா செகண்டரி யூசர். அவர் வந்து என்ன பண்ணா, இந்த பாரத் பில் பே இருக்கிற சின்ன சின்ன தேவைகள் கட்டுறாங்க பார்த்தீங்களா, அதை யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது குளோபல் ஃபின்டெக் ஃபெஸ்ட்டில் கொண்டு வந்திருக்காங்க 2024. எங்கே வச்சுன்னா மும்பையில் வச்சு. நெக்ஸ்ட், ஆஸ் பர் த framework released by the RBI for the pilot phase ஏன்னா சென்ட்ரல் பேங்க் டிஜிட்டல் கரன்சி, இது அப்படியே பிஓலையும் கேட்டிருந்தாங்க. ஆனால் தீம் தான், அதே கொஸ்டின் நினைச்சிடக்கூடாது. தீம் அதாவது சென்ட்ரல் பேங்க் டிஜிட்டல் கரன்சி பற்றி கேட்டிருக்காங்க. அப்போ சென்ட்ரல் பேங்க் டிஜிட்டல் கரன்சி பற்றி நம்ம நல்லா பார்த்து வச்சுக்கணும். 2022 கொண்டு வராங்க. எதுக்காண்டி இதனுடைய சிம்பிள் தான் ரூபி. எதுக்காண்டி கொண்டு வராங்கன்னா கிரிப்டோ கரன்சிக்கு எதிராக கொண்டு வராங்க. கிரிப்டோ கரன்சி இருக்குது, அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஒரு ஆர்கனைசேஷன் கிடையாது. அப்போ இவங்க என்ன பண்ணுவாங்க கேட்டிங்கன்னா, அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இவங்க வந்து டிஜிட்டல் கரன்சி கொண்டு வராங்க. டிஜிட்டல் கரன்சினா விர்ச்சுவல் கரன்சி, கண்ணால் பார்க்க முடியாது, ஆனால் ஒரு வேலெட்டில் இருக்கும், நீங்கள் எடுத்து செலவு பண்ணலாம். அதுக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட் உண்டான்னு கேட்காங்க. இன்ட்ரெஸ்ட் ரேட் கிடையாது. அதான் இதில் ஆன்சர். ஏற்கனவே ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. இதே கொஸ்டின் வந்து சென்ட்ரல் பேங்க் டிஜிட்டல் கரன்சியை வச்சு ஏற்கனவே IBPS POலையும் நமக்கு என்னது கேட்டிருக்காங்க. அப்போ இந்த கொஸ்டினை நம்ம பார்த்துக்கிடணும். நெக்ஸ்ட்டு, அந்த டிஜிட்டல் கரன்சி முக்கியம். அடுத்தது பார்த்தீங்கன்னா, செப்டம்பர் 2025 அபிஷியலி வித்ட்ரா ஃப்ரம் த இன்டர்மீடியட் ரேஞ்ச் நியூக்ளியர் ஃபோர்ஸஸ் ட்ரீட்டி அண்ட் ஹஸ் சஸ்பெண்டட் இட் பார்ட்டிசிபேஷன் இன் த நியூ ஸ்டார்ட் ட்ரீட்டி. அப்போது இது வந்து இன்டர்நேஷ்னல் அஃபேர்ஸில் கேட்டிருக்காங்க. அவன் என்ன கொடுக்காம அந்த கொஸ்டினுடைய மீனிங் பாருங்கள். அபிஷியலி வித்ட்ரா பண்ணுறாங்க, வெளியே போகிறாங்க. எங்கன்னா இன்டர்மீடியட் ரேஞ்ச் நியூக்ளியர் ஃபோர்ஸ்லேருந்து. அப்போ அந்த இன்டர்மீடியட் நியூக்ளியர் ஃபோர்ஸுங்கிறது 1987 பார்த்தீங்கன்னா யூஎஸ்க்கும் ரஷ்யாவுக்கும் இடையில ஏற்படுது. அப்போ ரஷ்யாவில் பார்த்தீங்கன்னா 2019 இப்போ இருக்கிற ட்ரம்ப் அதிபராக இருக்கும்போது என்ன பண்ணுறாருன்னா, நான் அந்த ட்ரீட்டிலேருந்து வெளியே போகிறேன் பாரு. அதுக்கு பதிலாக ரஷ்யாக்காரர் இப்போ என்ன சொல்கிறாங்க, நான் அதை விட்டு வெளியே போகிறேங்க. அதில் மட்டும் கிடையாது, நியூ ஸ்டார்ட் ட்ரீட்டின்னு ஒன்று இருக்குது. இந்த நியூ ஸ்டார்ட் ட்ரீட்டிங்கிறது 1991 ஆரம்பிக்காங்க. ஏன்னா இதில் வந்து ஸ்ட்ராட்டஜிக் ஆர்ம் ரிடக்ஷன், ஸ்ட்ராட்டஜிக் ஆர்ம்ஸ் ரிடக்ஷன், அதாவது ஆயுதங்களை குறைக்குதல், அதுலேயும் வந்து ரஷ்யா வெளியே போகிறேன் அப்படிங்காங்க. இதுதான் கொஸ்டின். நியூக்ளியர் ஃபோர்ஸ் வந்து வெளியே போகிறாங்க, ஆர்ம்டு ஃபோர்ஸை குறைக்கிறதுலேருந்து வெளியே போகிறாங்க. இது ரெண்டு டீலும் யாருக்கு இடையில கேட்டிங்கன்னா அமெரிக்காவுக்கு ரஷ்யாவுக்கு உள்ள இடையில. நெக்ஸ்ட், அது ஏன் கேட்டாங்கன்னா, செப்டம்பர் 25 ஆகஸ்ட் 15 ரஷ்யாவுடைய அதிபரை அலாஸ்காவில் வச்சு கூப்பிட்டு பேசினாங்க. ஆனால் அவர் எதுக்கும் உடன்படலை. உடனே இந்த மாதிரி வெளியே போகிறாங்க, அவ்வளோதான். நெக்ஸ்ட், அடுத்த கொஸ்டின். இன் மேஜர் பப்ளிக் ஹெல்த் விக்டரி அனௌன்ஸ்டு பை த வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன், African nation become the 10th country in the world to be officially recognized eliminating human African trypanosomiasis அப்படின்னு ஒரு வியாதி. என்ன கேட்டிங்கன்னா, ஸ்லிப்பிங், அதாவது தூங்கிட்டே இருப்பாங்க, தூங்கிட்டே இருந்து கடைசியில் இறந்து போயிடுவாங்க. அந்த தூங்கிட்டே இருக்கும்போது மூளை பாதிக்கு இறஞ்சிருவாங்க. இதை வந்து 10th கண்ட்ரி, ஏற்கனவே 9 கண்ட்ரி அதை எலிமினேட் பண்ணியிருக்காங்க. இப்போ ரீசெண்டாக கென்யா வந்து எலிமினேட் பண்ணியிருக்காங்க. அப்போ இதெல்லாம் நம்ம படிக்கணும், எந்த நாட்டில் எந்த நோயை எலிமினேட் பண்ணுறாங்க. ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா போலியோ அட்டாக் நடந்துச்சு. அந்த போலியோ அட்டாக் வந்து பாகிஸ்தானில் ரெக்கார்ட் ஆச்சு, ஆப்கானிஸ்தான் ரெக்கார்ட் ஆச்சு. எலிமினேட்டிங் பண்ணுங்க, டார்கெட் டிபி இயர் வச்சிருக்காங்க இந்தியா. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஹிண்டு பேப்பர் இன்னைக்கு ஒரு நியூஸ் போட்டிருக்கான், 21% மேலே இந்த 1 இயரில் பார்த்தீங்கன்னா டிபி வந்து எலிமினேட் பண்ணியிருக்காங்க இந்தியா. அப்போ இந்த மாதிரி நோய் சம்பந்தமாக ஏதாட்டும் ஒரு கொஸ்டின் வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் சொன்னாவே படிச்சிடணும். இன்னைக்கு நியூஸ் பேப்பரில் அது இருக்குது, வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷனுடைய ரிப்போர்ட். அடுத்தது, எர்த் கேர்
a joint venture between ESA, European Space Agency, அவங்களுக்கும் என்ன ஏஜென்சி, இன்னொரு டேஷ் போட்டு இன்னொரு ஏஜென்சிக்கும், வில் ஸ்டடி ஹவு க்ளவுட் அண்டு ஏரோசால்ஸ் கெமிக்கல் எஃபெக்ட் எர்த்து கிளைமேட்டை எப்படி பாதிக்குது அப்படிங்காங்க. அப்போ யூரோப்பியன் ஸ்பேஸ் ஏஜென்சியும் ஜாக்ஸா, ஜப்பானுடைய ஏரோஸ்பேஸ் எக்ஸ்ப்ளோரேஷன் ஏஜென்சியும் 2 பேரும் சேர்ந்து 2024 இதை வந்து இந்த ஜாயின்ட் வெஞ்சர் போட்டிருக்காங்க. அப்போ எர்த்துக்கார்னா எர்த்தை பாதுகாக்கிறதுக்கு, அப்போ கிளைமேட்டை பாதுகாக்கிறதுக்கு. கிளைமேட் வந்து க்ளவுட்ஸ்னால அந்த கெமிக்கல்லாம் எப்படி அஃபெக்ட் ஆகுதுன்னு பார்க்காங்க 2 பேர். அப்போ இந்த இடத்துல நம்ம கவனிக்க ஸ்பேஸ் ஏஜென்சியை ஃபுல்லாக பார்த்து வச்சுக்கணும். நாசா என்ன செய்யுது, ISRO என்ன செய்யுது, ஜாக்ஸா என்ன பண்ணுது, ESA என்ன பண்ணுது, எல்லாத்தையும் பார்த்து வச்சுக்கிறோம். அடுத்து மகாகாளி ட்ரீட்டி. மகாகாளிங்கிறது ஒரு ரிவர். இது எதிர்பார்த்த கொஸ்டின். இந்தியாவுக்கும் நேபாளுக்கும் ஓடக்கூடிய ஒரு ரிவர், இந்தியா நேபாள் பார்டரில் ஓடக்கூடிய மகாகாளி ரிவர். மகாகாளி ட்ரீட்டிங்கு 96 போட்டிருப்பாங்க. ஏன் சார் இப்போ கேட்கணும், இது எதுவுமே உங்களுக்கு ஸ்டாட்டிக் கேட்கல, கரண்ட் அஃபேர்ஸில் கேட்டதை வச்சு ஸ்டாட்டிக் கேட்குறான். இதை ஏன் கேட்டாங்க கேட்டிங்கன்னா, இது கேட்டிருக்கான், அது அவ்வளோதான். மகாகாளி ரிவருங்கிறது என்னன்னு கேட்டிருக்கான், அவ்வளோதான். இந்தியா நேபாளுக்கு உள்ள ஒரு ரிவர். இப்போ என்னென்னா, ஒரு ஹைட்ரோ பவர் ப்ராஜெக்ட் வந்து பஞ்சேஸ்வர் அப்படின்னு ஒரு ஹைட்ரோ பவர் ப்ராஜெக்ட் இருக்குது. இது ரொம்ப நாளாக அது போட்டுட்ருக்காங்க, நிறைவேறாமே இருந்துச்சு. இப்போ கொஞ்சம் ஸ்பீடப் பண்ணியிருக்காங்க. அதனால் அந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க. பஞ்சேஸ்வர் ஹைட்ரோ பவர் ப்ராஜெக்ட் எந்த ரிவரில் இருக்குன்னா மகாகாளி ட்ரீட்டி, மகாகாளி ரிவர். அடுத்தது, ஹூ ஒன் த ஃபஸ்ட்டு எவர் ஸ்போர்ட்ஸ். நல்லா பார்க்கணும். ஸ்போர்ட்ஸ்னா ஃபார் என்னன்னா டிஜிட்டல், விர்ச்சுவலாக விளையாடுறது, நேராக விளையாடாமல் விர்ச்சுவலாக விளையாடுறது. அப்போ ஃபஸ்ட்டு எவர், முதல் தடவை நடக்குது ஃபஸ்ட்டு எவர் செஸ் ஸ்போர்ட்ஸ் வேர்ல்டு கப் ரியாத்தில் வச்சு நடக்குது. சவுதி அரேபியாவோட கேபிட்டல் ரியாத்தில் வச்சு நடக்குது. இது யார் வின் பண்ணான்னு கேட்டிருக்காங்க. மேக்னஸ் கார்லசன், நார்வே நாட்டுக்காரரு. ஏன்னா செஸ்ஸை வச்சு கண்டிப்பாக கேட்பான் நம்மளுடைய, அது பின்னாடி வருது கொஸ்டின். ஏன்னா திவ்யா தேஷ்முக கேட்பாங்க, கண்டிப்பாக கேட்பாங்க. அடுத்தது, வாட் வாஸ் த இந்தியா ரியல் ஜிடிபி க்ரோத் ரேட் ஃபினான்சியல் இயர் 2025? ஏன்னா த ப்ரொவிஷன் எஸ்டிமேட் ரிலீஸ்டு பை த NSO, நேஷனல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஆஃபீஸ், அவங்க வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதை மாதிரி பார்த்தீங்கன்னா வேர்ல்டு பேங்க் ரிலீஸ் பண்ணுவாங்க, IMF ரிலீஸ் பண்ணுவாங்க, ஸ்டாண்டர்ட் அண்ட் புவர்ஸ் ரிலீஸ் பண்ணுவாங்க. எல்லாத்தையுமே பார்த்து வச்சுக்கணும். இது மீனிங் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்தியாவுடைய ரியல் ஜிடிபி வந்து எவ்வளோ இருக்கும் இந்த ஃபினான்சியல் இயரில் அப்படிங்காங்க. இதில் வந்து நம்மளுடைய ஆர்கனைசேஷன் NSO, நேஷனல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஆர்கனைசேஷன் என்ன சொல்கிறாங்கன்னா 6.5. இதேமாதிரி IMF கேட்கலாம், எவ்வளோ இந்தியாவுடைய ரியல் ஜிடிபி எவ்வளோ இருக்குன்னு எஸ்டிமேட் பண்ணியிருக்காங்க கேட்டிங்கன்னா 6.6. வேர்ல்டு பேங்க் எவ்வளோ எஸ்டிமேட் பண்ணியிருக்காங்க கேட்டிங்கன்னா 6.5. ஏன்னா SNB இவங்க எவ்வளோ எஸ்டிமேட் பண்ணியிருக்காங்கன்னா 6.5. இதெல்லாம் கேட்கலாம். அதெல்லாம் தீமை தான் எடுக்கணும் நீங்கள். அடுத்தது, 55th மானிட்டரி பாலிசி கமிட்டி, RBI நடத்தக்கூடிய மானிட்டரி பாலிசி கமிட்டியில் லோன் டு வேல்யூ இந்த ரேஷியோ கேட்டிருக்காங்க. ஃபார் ஸ்மால் டிக்கெட் கோல்டு லோன், 2 லட்சத்துக்கு கீழே வந்து கோல்டு லோன் வாங்குறாங்க பார்த்தீங்களா, அப்போ அவங்களுக்கு எவ்வளோ கடன் கொடுக்கணும் அப்படின்னு கேட்காங்க. அப்போ கோல்டுடைய மதிப்பு 100 ரூபானா அதில் 85% கொடுக்கலாம். 2 லட்சத்துக்கு மேலே வாங்கினா 75% தான் கொடுக்கணும். அதான் கொடுக்குறான் 85% மீட்டிங். அப்போ 55வது மானிட்டரி பாலிசி கமிட்டியில் இதை முடிவு எடுத்திருக்காங்க. சின்ன கடன் வாங்குறவங்களுக்கு 85% வரைக்கும் அந்த கோல்டு அந்த மதிப்பில் 85% கொடுத்துருக்காங்க. அடுத்தது, பாரத் எர்த் மூவர்ஸ் லிமிடெட் ஆப்ரேட்டட், யார் ஆப்ரேட் பண்ணுறான்னு கேட்காங்க. மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ். அப்போ இந்த பாரத் எர்த் மூவர்ஸ் லிமிடெட் இதில் இந்த பெங்களூரில் இருக்குது. இவங்க என்ன பண்ணுவாங்க கேட்டிங்கன்னா, அந்த ரயில் கோச் தயாரிக்கிறது, வேறு பார்த்தீங்கன்னா இந்த மைனிங் செக்டரில் வேலை பார்க்குறது, எர்த் மூவர்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இது எல்லாமே இவங்களுடைய வேலையாக இருக்கும். விச் டைப் ஆஃப் அக்கௌண்ட் கான்ட்ரிபியூட் டு த டெபாசிட்டர் எஜுகேஷன் அண்ட் அவேர்னஸ் ஃபண்ட்? இது முக்கியமான கொஸ்டின். டெஃப் ஃபண்ட் அப்படிம்பாங்க. டெஃப் ஃபண்டு, டெபாசிட்டர் எஜுகேஷன் அவேர்னஸ் ஃபண்ட். இப்போ இது ஒரு முக்கியமான இது. என்னன்னு கேட்டிங்கன்னா, அன்கிளைம்டு டெபாசிட் இருக்கும் பார்த்தீங்களா பேங்க்ல, அன்கிளைம்டு டெபாசிட், கேட்பாரிட்டு கிடக்கும் பணம், டெஃப் அப்படிங்க பாருங்க. அதுக்கு வார்த்தை கூட அப்படி தான் வச்சுங்க, டெஃப். கேட்பாரிட்டு கிடக்கும் பணம், அன்கிளைம்டு டெபாசிட் அப்படின்னா என்னன்னா, மோர் தென் 10 இயர், ஒரு பணம் வந்து 10 வருஷத்துக்கு மேலே இருக்கா, அது அன்கிளைம்டு டெபாசிட். அந்த பணத்தெல்லாம் எடுத்து
எஜுகேஷன் அண்ட் அந்த அவேர்னஸ்க்கு பயன்படுத்துறதுக்காண்டி ஒரு அக்கௌண்ட் கொண்டு வந்திருக்காங்க. அப்போது அந்த பணத்தை எந்தெந்த அக்கௌண்ட்லேருந்து தான் எடுக்கலான்னு கேட்காங்க. மொத்தம் 12 அக்கௌண்ட்டில் இருக்குது. 12 அக்கௌண்ட்லேருந்து எடுக்கலாம். ஆனால் இங்கே உங்கள் கொஸ்டின் என்ன கேட்காங்க, 4 அக்கௌண்ட்டை கொடுத்துட்டு ஆல் த அக்கௌண்ட் ஒரு ஆப்ஷன் வச்சுருக்கான். அப்போ கரண்ட் அக்கௌண்ட்லேருந்து எடுத்துக்கலாம், சேவிங் அக்கௌண்ட்லேருந்து எடுத்துக்கலாம், ஃபிக்ஸட் டெபாசிட்லேருந்து எடுத்துக்கலாம், ரிக்கரிங் டெபாசிட்லேருந்து எடுத்துக்கலாம். இன்னும் 8 அக்கௌண்ட் இருக்குது. இதான் அந்த கொஸ்டின். அப்போ இதில் நமக்கு தீம் என்ன, டெஃப் அக்கௌண்ட். இந்த டெஃப் அக்கௌண்ட் எப்போ கொண்டு வராங்கன்னு கேட்டால் 2014 கொண்டு வராங்க. நெக்ஸ்ட், இந்த ஆகஸ்ட் 2025 நேஷனல் ஸ்மால் இண்டஸ்ட்ரி கார்பரேஷன் லிமிடெட் அண்டர் த மினிஸ்ட்ரி ஆஃப் எம்எஸ்எம்இ, இது கேட்பான், எம்எஸ்எம்இ சைன் MOU which of the following private sector bank to enhance MSME credit access. கொஸ்டினுடைய மீனிங் என்னன்னு கேட்டீங்கன்னா, நார்மலாக இந்த நேஷனல் ஸ்மால் இண்டஸ்ட்ரி கார்பரேஷன் லிமிடெட் வந்து MSME கீழே வருது. இவங்க வந்து எந்த ப்ரைவேட் செக்டார் பேங்கில் அந்த MSME கிரெடிட் ஆக்சஸை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு, என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு MOU சைன் பண்ணியிருக்காங்கன்னு கேட்கான். இதுவும் 4 ஆப்ஷன் கொடுத்து ஆல் த பவுன் கொடுத்துருக்கான். ஆக்சிஸ் பேங்கு, தனலட்சுமி பேங்கு, கர்நாடகா பேங்கு, இண்டஸ்இண்ட் பேங்கு, ஏன்னா அடுத்தது AU ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க். ஏன்னா இப்போ மீனிங் பார்த்துருங்க, NS அது நேஷ்னல் ஸ்மால் இண்டஸ்ட்ரி கார்பரேஷன் லிமிடெட் வந்து இது வந்து எதுக்கு அடியில் இருக்குன்னா MSME கீழே அடியில் இருக்குது. ப்ரைவேட் செக்டாருக்கு இதுக்கெல்லாம் வந்து MOU சைன் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த இடத்துல என்ன கொஸ்டின் கேட்பானா, அந்த பட்ஜெட்டில் சொன்னது தான். ஆக்சுவலாக MSMEனா நமக்கு என்னெல்லாம் வரும், மைக்ரோ, ஏன்னா ஸ்மால், மீடியம், இதான் நமக்கு வந்து MSME. மைக்ரோனா குறுதொழில், சிறுதொழில், மீடியம். இப்போ இதை எப்படி கிளாஸிஃபிகேஷன் பண்ணுறாங்கன்னு நம்ம பார்க்கணும். ஆக்சுவலாக இன்வெஸ்ட்மெண்ட் அடிப்படையில் கிளாஸிஃபிகேஷன் பண்ணுவாங்க, அப்புறம் டர்ன் ஓவர் அடிப்படையில் கிளாஸிஃபிகேஷன் பண்ணுவாங்க. இன்வெஸ்ட்மெண்ட்னு பார்க்கும்போது மைக்ரோ இண்டஸ்ட்ரின்னு வச்சுக்கலாம், 2.5 கோடி, எல்லாமே கோடி தான், 2.5 கோடி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருந்தாங்கன்னா அது மைக்ரோ. இதே இது பார்த்தீங்கன்னா 25 கோடி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருந்தாங்கன்னா அது ஸ்மால் இண்டஸ்ட்ரி. இதே பார்த்தீங்கன்னா 125 கோடி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருந்தாங்கன்னா அது மீடியம். டர்ன் ஓவரும் பார்ப்பாங்க. டர்ன் ஓவர் பார்க்கும்போது என்ன கேட்டிங்கன்னா, 10 கோடி டர்ன் ஓவர் இருந்தாங்கன்னா அது மைக்ரோ, 100 கோடி டர்ன் ஓவர் இருந்ததுன்னா அது வந்து என்ன கேட்டிங்கன்னா ஸ்மால், 500 கோடி டர்ன் ஓவர் தான் மீடியம். அப்போ இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, ஏதாட்டும் ஒன்று மட்டும் நல்லா படிச்சுக்கிடணும். மைக்ரோ படிச்சுக்கணும். மைக்ரோ பொறுத்த வரைக்கும் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து 2.5 கோடி, டர்ன் ஓவர் வந்து என்னது 10 கோடி. இப்போ இதிலேருந்து பார்க்கும்போது இது 10 மடங்கு ஆக்கியிருப்பாங்க, இன்ட்டு 10. இதிலேருந்து பார்க்கும்போது 5ஆக மாற்றிருப்பாங்க. அப்போ இதிலேருந்து பாருங்கள், 2 10ஆல் பிறகுனா 125, 25 இது 5ஆல் பிறகுனா 125, இது 10 கோடி, 10ஆல் பிறகுனா 100, 5ஆல் பிறகுனா 500. இதுலேருந்து இந்த பட்ஜெட்டில் சொல்லியிருக்காங்க, இது கண்டிப்பாக கேட்பாங்க. நெக்ஸ்ட்டு, அண்டர் த இண்டோ நேபாள் ரெமிட்டன்ஸ் ஸ்கீம். ரெமிட்டன்ஸ்னால் நமக்கு தெரியும், ஏன்னா வெளிநாட்டில் உள்ளவங்க நம்ம நாட்டுக்கு ரூபா அனுப்புறது, வெளிநாட்டுக்காரங்க இந்தியாவில் இருந்தாலும் இந்தியாவிலேருந்து அவங்க நாட்டுக்கு ரூபா அனுப்புறது, சொந்த நாட்டுக்கு ரூபா அனுப்புறது. வாட் இஸ் த மேக்ஸிமம் அமௌண்ட் ஒன் கேன் ரிமிட் எ சிங்கிள் டிரான்சாக்ஷன் டு எ பெனிஃபிஷரி இன் நேபாள் வித்தவுட் மெயின்டெனிங் நெப்ட்? என்ன சொல்ல வராங்க கேட்டிங்கன்னா, ஒரு இந்தியாவில் ஒருத்தர் இருக்கான், நேபாள்காரர் இருக்கான், அவன் நெப்டை யூஸ் பண்ணாமல் சிங்கிள் டிரான்சாக்ஷனில் எவ்வளோ அமௌண்ட் அனுப்பலான்னா 50,000 அனுப்பலாம். நெப்டை யூஸ் பண்ணாமல். நெப்டை யூஸ் பண்ணாங்கன்னா 2 லட்சம் வரைக்கும் அனுப்பலாம். இந்த ஸ்கீம் எப்போ கொண்டு வராங்கன்னா 2008 கொண்டு வராங்க. நெக்ஸ்ட், வாட் இஸ் த அப்பர் லிமிட் இன் ருபீஸ் சிங்கிள் டிரான்சாக்ஷன் அண்டர் த நேஷனல் ஆட்டோமேட்டட் கிளியரிங் ஹவுஸ் மேண்டேட் ஃபார் ஆல் ரிக்யூரிங் த பேமெண்ட்? த மீனிங் ஆல் ரிக்யூரிங் பேமெண்ட். ரிக்யூரிங் என்னது? மாதம் மாதம் கட்டுறது. மாதம் மாதம் கட்டுறது என்ன? EMI கட்டுறது. மாதம் மாதம் கட்டுறோம்ல, அதுக்கு பதிலாக நேஷ்னல் ஆட்டோமேட்டட் கிளியர் ஹவுஸ் ஆட்டோமேட்டிக்காக எடுத்துருவாங்க. நம்ம அக்கௌண்ட்டில் ரூபா இருந்த போதும் அவங்க ஆட்டோமேட்டிக்காக எடுத்துருவாங்க. அந்த ஆட்டோமேட்டிக்காக எடுக்கிறதுல சிங்கிள் டிரான்சாக்ஷனில் மேக்ஸிமம் எவ்வளோ எடுக்கலாம்னு கேட்காங்க. 10 லட்சம் வரைக்கும் எடுக்கலாம். ஆக்சுவலாக எலக்ட்ரானிக் மோட், அவ்வளோதான். புரியுதா? நம்ம ஒவ்வொரு ஆட்டும் EMI கட்டுறதுக்கு பதிலாக இந்த நேஷனல் ஆட்டோமேட்டட் கிளியரிங் ஹவுஸில் சிங்கிள் டிரான்சாக்ஷனில் எவ்வளோ ரூபா எடுக்கலாம்? 10 லட்சம் வரைக்கும் எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட், விச் யங் இண்டியன் செஸ் ப்ராடிஜி ஓன் த ப்ரெஸ்டிஜியஸ் FIDE வேர்ல்டு ஜூனியர் கேர்ள் செஸ் சாம்பியன்? ஆக்சுவலாக FIDE வேர்ல்டு ஜூனியர் கேர்ள்ஸ் செஸ் இதை வின் பண்ண இந்தியன் யார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. யாருன்னா திவ்யா தேஷ்முக்.
ஆக்சுவலாக இதில் வந்து நமக்கு திவ்யா தேஷ்முக் ஆன்சராக வந்துட்டு, ஆக்சுவலாக திவ்யா தேஷ்முக் வந்து செஸ்ஸில் வந்து FIDE வேர்ல்டு கப் வின் பண்ணாங்க. FIDE வேர்ல்டு கப் வின் பண்ணாங்க. இது வந்து எங்கே நடந்ததுன்னா பாத்துமி ஜார்ஜியாவில் வச்சு நடந்துச்சு. இவங்க வந்து திவ்யா தேஷ்முக் இவங்க தான் வின் பண்ணுறாங்க. திவ்யா தேஷ்முக் 88வது கிராண்ட் மாஸ்டர். இப்போ 91 கிராண்ட் மாஸ்டர் வந்துட்டாங்க. ஆனால் அந்த மேட்ச் இது கிடையாது. இதில் பாருங்கள், FIDE வேர்ல்டு ஜூனியர் கேர்ள்ஸ். ஏன்னா திவ்யா தேஷ்முக் வந்து கொனூர் கம்பியை வின் பண்ணுறாங்க, அவங்க ஜூனியர் கிடையாது. இது வந்து எங்கே நடக்குன்னா காந்தி நகரில் வச்சு நடக்குது. காந்தி நகர் எங்கே இருக்குது? குஜராத்தில் வச்சு நடக்குது. கொஸ்டின் நல்லா பார்த்துக்கிடுங்க. நெக்ஸ்ட்டு, இந்தியா and DAS reaffirmed their commitment to improve bilateral defense cooperation. 13th Joint Defense Cooperation Committee meeting held at the secretary level. First time நடந்திருக்கு. இப்போ இந்தியாவும் இன்னொரு நாடும் சேர்ந்து செக்ரட்டரி லெவலில் ஒரு மீட்டிங் போட்டிருக்காங்க. ஜாயிண்ட் டிஃபென்ஸ் கோஆப்ரேஷன் கமிட்டி 13th. இதுக்கு முன்னாடி கவர்னர் லெவலில் நடந்திருக்கலாம், வேறு மாதிரி நடந்திருக்கலாம். செக்ரட்டரி லெவலில் நடக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் மீட்டிங் எந்த நாட்டோட, இந்தியாவுக்கும் UAE யுனைடெட் அரபு எமிரேட்டுக்கும் சேர்ந்து நடந்த டிஃபென்ஸ் கோஆப்ரேஷன் கமிட்டி. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். ஆகஸ்ட் 2025 ரெகக்னைஸ்டு பை RBI ஆஸ் ஏ செல்ஃப் ரெகுலேட்டரி ஆர்கனைசேஷன். RBI வந்து இப்போ ரீசெண்டாக ரெகக்னைஸ் பண்ண செல்ஃப் ரெகுலேட்டரி ஆர்கனைசேஷன் எதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்போ அந்த செல்ஃப் ரெகுலேட்டரி ஆர்கனைசேஷன்னா என்ன நமக்கு தெரியணும். RBI இருக்குது, ஒரு ஃபின்டெக் இருக்குது, ஃபினான்சியல் டெக்னாலஜி இருக்குது. ரெண்டையும் என்ன ஒரு பாலமாக, ரெண்டையும் இணைக்கக்கூடிய ஒரு பாலமாக செயல்படக்கூடியதான் SRO. அப்போ ரீசெண்டாக இது ஒரு ப்ரைவேட்டு தான், கவர்மெண்ட் கிடையாது. ரீசெண்டாக RBI அங்கீகரிச்சா SRO எதுன்னு கேட்டிருக்காங்க. ஃபிக்ஸட் இன்கம் மணி மார்க்கெட் அண்ட் டெரிவேட்டிவ்ஸ் அசோசியேஷன் ஆஃப் இந்தியா. நெக்ஸ்ட், நேஷனல் பேமெண்ட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா issued new unified payment interface guidelines 2025 வெளியிட்டிருக்காங்க. என்கான்ஸ் எஃபிஷியன்சி ரிலையபிலிட்டி எஃபெக்ட். இது எஃபெக்ட் எப்போ இருந்து வரும் கேட்காங்க. ஆகஸ்ட் 1, 2025. அப்போ வந்து இவங்க புதுசாக வெளியிட்ட அந்த இன்டர்ஃபேஸுங்கிறது அது எப்போ இருந்து நடைமுறைக்கு வருதுன்னு சொல்லிட்டு, அந்த கைட்லைன்ஸ் வந்து எப்போ இருந்து நடைமுறைக்கு வருதுங்கிறது தான் அந்த கொஸ்டின்ஸ். அப்போ பார்த்துங்க. நெக்ஸ்ட், விச் கண்ட்ரி யூனியன் மினிஸ்டர் ஸ்ரீ JP நட்டா. JP நட்டா யாருன்னு கேட்டிங்கன்னா நமக்கு வந்து ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர் மினிஸ்டர், ஃபேமிலி வெல்ஃபேர் மினிஸ்டர் அண்ட் கெமிக்கல் ஃபெர்டிலைசர் மினிஸ்டர். 2 துறை வச்சிருக்காரு. இப்போ என்ன சொன்னா, நம்மளுடைய JP நட்டா மினிஸ்டர் வந்து வெளியூர் நாட்டுக்கு போயிருக்காரு. அங்கே போய் பைலேட்ரல் கோஆப்ரேஷன் ஃபெர்டிலைசர் பெட்ரோகெமிக்கல் பேராமெடிக்கல்ஸ் இன்க்ளூடிங் சைனிங் லாங் டேர்ம் ஃபெர்டிலைசர் அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க. எந்த நாடுனா சவுதி அரேபியா. நெக்ஸ்ட், அண்டர் பிரதான் மந்திரி மாத்தியா கிசான் சம்ரிதி ஷா யோஜனா. இது முக்கியமான ஸ்கீம். மாத்தியா கிசான் சம்ரிதி ஷா யோஜனா 2024 கொண்டு வருவாங்க. What percentage insurance premium provided as the one-time incentive register aquaculture farmers. அப்போ aquaculture farmers இந்த இறால் வளர்க்குறது, நண்டு வளர்க்குறது, இந்த நீரில் வளர்க்கக்கூடிய இது இருக்கும் பார்த்தீங்களா, அவங்களுக்கு பிரதான் மந்திரி மாத்தியா கிஷான் சம்ரிதி ஷா யோஜனா திட்டத்தில் இன்சூரன்ஸ் ப்ரீமியம் கேட்டுறாங்க. ஒன் டைம் இன்சென்டிவ் எத்தனை பர்சன்டேஜ் கொடுக்காங்க கேட்காங்க. 40%. இதே மாதிரி இன்னொரு ஸ்கீம் இருக்குது. அந்த ஸ்கீம்லேருந்து தான் இது ஒரு சப்சிடி உள்ளே வர்றது. பிரைம் மினிஸ்டர் அதே மாதிரி தான் மாத்தியா சம்பட யோஜனா. இது 2020 ஆரம்பிக்காங்க. என்னென்னா இந்த ப்ளூ ரெவல்யூஷன், நீல புரட்சி, இந்த போட்டு வாங்குறது, அது வாங்குறது, இதுக்கெல்லாம் அதுக்கும் 40% கொடுக்காங்க. SC/ST இருந்தால் 60% கொடுத்துருவாங்க. அதை தான் பர்சன்டேஜாக கேட்டிருக்கான். நெக்ஸ்ட்டு, கோட் கண்ட்ரிஸ் ஃபர்ஸ்ட் எவர் அட் சி அப்சர்வர் மிஷன். ஏன்னா இப்போ என்ன பண்ணிங்கன்னா, இந்த சி அப்சர்வர் மிஷன் சொல்லிட்டு ஒன்று கோட் கண்ட்ரிஸ்னால் நமக்கு என்ன, கோட்னா ஒரு நாற்கரம். இப்போ வந்து US இருக்கும், இந்தியா இருக்கும், ஜப்பான் இருக்கும், அடுத்து பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியா இருக்கும். இந்த 4 நீங்கள் இணைச்சி பார்த்தீங்கன்னா ஒரு நாற்கரமாக இருக்கும். இந்த 4க்கு நடுவில் என்ன வரும்னு கேட்டிங்கன்னா சவுத்து சைனா சி வரும்.
அப்போ சீனாவுடைய கட்டுப்பாட்டை குறைக்கிறக்காண்டி இந்த 4 நாடையும் பாருங்க சீனாக்கு எதிரான நாடாக இருக்கும். கட்டுப்பாட்டை குறைக்கிறக்காண்டி இவங்க ஒரு அமைப்பு ஆரம்பிக்காங்க 4 நாடுகள் சேர்ந்து. அப்போ அந்த 4 நாட்டில் உள்ள கோஸ்ட் கார்டு இருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா சி அப்சர்வர், அதுலேயே மீனிங் இருப்பாங்க, சி சவுத் சைனா சி அப்சர்வர் மிஷன் போடுறாங்க. இந்த 4 நாடு எந்த நாடுன்னு கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட், த பிரைம் மினிஸ்டர் மெகா இன்டகிரேட்டட் டெக்ஸ்டைல் ரீஜனல் அப்பரல், இது கேட்பான் பிஎம் மித்ரா அப்படின்னு நம்ம பட்ஜெட்டில் கொண்டு வந்தாங்க. இந்த ஸ்கீம் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா வேர்ல்டு கிளாஸ் இண்டஸ்ட்ரியல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை டெவலப் பண்ணுறக்காண்டி 2 டைப் ஆஃப் சைட்டு கொண்டு வர்றாங்க. ஒன்று எக்ஸிஸ்டிங், இன்னொன்று வந்து நியூ. தட் ஆர் எலிஜிபிள் ஃபார் டெவலப்மெண்ட் அண்டர் த ஸ்கீம் சொல்லி கேட்காங்க. அப்போ வந்து கவனிங்க, இந்த ஃபஸ்ட்டு இது கண்டிப்பாக கேட்பான், உங்களுக்கும் கேட்பான். அதாவது பிஎம் மித்ரா அப்படிம்பாங்க. ஒரு பிஎம் மித்ரா என்னன்னா டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரியை டெவலப் பண்ணுறக்காண்டி 7 பார்க் ஆரம்பிக்காங்க. 7 ஸ்டேட்டில் ஆரம்பிக்காங்க. தமிழ்நாட்டில் கூட விருதுநகரில் ஆரம்பிக்க போகிறாங்க. இப்போ ரீசெண்டாக ஒரு பார்க் ஆரம்பிச்சிட்டாங்க. அது உங்களுக்கு கேட்கலாம், எங்கே ஆரம்பித்தாங்க கேட்டிங்கன்னா தார் டிஸ்ட்ரிக்ட், ஏன்னா மத்திய பிரதேசில் ஆரம்பிச்சிட்டாங்க. இது கண்டிப்பாக கேட்பான். ரீசெண்டாக மொத்தம் 7 பார்க்கில் ஒரு பார்க் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க, இன்னும் 6 ஸ்டார்ட் பண்ணணும். அது வந்து வேர்ல்டு கிளாஸ் லெவலில் அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை டெவலப் பண்ணுறாங்க. அதில் என்ன பண்ணுறாங்க கேட்டிங்கன்னா எக்ஸிஸ்டிங் அந்த நியூ, இதை பார்த்தாவே நீங்கள் ஆன்சர் அடிச்சிருக்கலாம். அப்போ எக்ஸிஸ்டிங் ஏற்கனவே இருக்கிறத டெவலப் பண்ணுறாங்கன்னா அது ப்ரௌன் ஃபீல்டுன்னு அர்த்தம். புதுசாக ஒரு ஏரியா டெவலப் பண்ணுறாங்கன்னா க்ரீன் ஃபீல்டுன்னு அர்த்தம். இப்போ நம்ம பரந்தூர் ஏர்போர்ட் இருக்குது பார்த்தீங்களா சென்னையில், அதை புதுசாக டெவலப் பண்ணுறாங்களா, அப்போ அது வந்து க்ரீன் ஃபீல்டு. ஏற்கனவே நம்மகிட்ட இருக்குது பார்த்தீங்களா, நம்மகிட்ட இருக்கிற ஏர்போர்ட் இருக்குது பார்த்தீங்களா, அதை டெவலப் பண்ணாங்கன்னா அது ப்ரௌன் ஃபீல்டு. அப்போ இது வந்து ஜென்ரலாக போடக்கூடிய கொஸ்டின் பெருசாக இருக்குன்னு விட்டுறக்கூடாது. நீங்கள் வாஸ்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக போட்டுடலாம். அடுத்தது சாவரின் கோல்டு பாண்ட், இது ஐபிஎஸ்பிஓலையும் கேட்டாங்க, ஆனால் கேட்ட தீம் வேறு. சாவரின் கோல்டு பாண்ட் என்ன, சாவரின் கோல்டு பாண்டுங்கிறது ஆக்சுவலாக 2015 இந்த ஸ்கீம் கொண்டு வர்றாங்க. ஒரு கோல்டு பாண்டு கொடுக்காங்க. நீங்கள் கோல்டு வாங்க வேண்டாம், கோல்டு பாண்டு வாங்கிடுங்க. அதனுடைய பீரியட் வந்து 8 வருஷம். கோல்டு பாண்டு வாங்குறீங்க, 8 வருஷம் கழிச்சு கோல்டு என்ன ரேட் இருக்குதோ அதே அளவு உங்களுக்கு கொடுத்துட்றாங்க. நீங்கள் கோல்டு வாங்கலாம், ரூபா வேணா வாங்கிடலாம். அதுக்கு போக 2.5% வட்டி வேற கொடுத்துருவாங்க. நீங்கள் 5 வருஷத்துலேயே வித்ட்ரா பண்ணலாம், 6 வருஷத்துலேயே வித்ட்ரா பண்ணலாம், 7 வருஷத்துல வித்ட்ரா பண்ணலாம். மொத்தம் 8 வருஷம் பீரியட். 2015 இந்த ஸ்கீம் ஆரம்பிச்சிருக்காங்க. நீங்கள் அந்த கோல்டாக வாங்குறதுக்கு பயில நீங்கள் இந்த பாண்டாக வாங்கி வச்சுக்கிறீங்க. அப்போ இதில் வந்து என்ன சொல்லணும்னா கோல்டுடைய பியூரிட்டி எவ்வளோ இருக்குன்னு கேட்காங்க. 999 கோல்டு ஒரிஜினல் 100% கோல்டு. அது 91.6 கிடையாது, 91.6 கிடையாது. அப்போ கோல்டாக தான் வாங்குறீங்க. அதனுடைய பியூரிட்டியை கேட்டிருக்கான் இந்த கொஸ்டினில். எதுக்காண்டி இதை கேட்டாங்கிறது நம்ம தெரியணும். ஏன்னா இது எதுக்காண்டி கேட்டான்னு கேட்டிங்கன்னா இந்த ஸ்கீமை 2025 வித்ட்ரா பண்ணிட்டாங்க. இப்போது ரீசெண்டாக ஏன் வித்ட்ரா பண்ணால் கோல்டு விலை டப்பு 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 டப்புன்னு ஏறிட்டு போயிட்டு, அப்போ இந்த ஸ்கீம் வச்சுருந்தா கவர்மெண்ட்டுக்கு பயங்கர லாஸாக இருக்கும். அதனால் ஐபிபிஎஸ்பிஓலையும் கேட்டான், இதுலேயும் கேட்குறான். ஏன்னா அந்த இது பார்த்துக்கிடுங்க, இந்த கொஸ்டின் கண்டிப்பாக கேட்கலாம். நெக்ஸ்ட்டு யுனைடெட் நேஷன் நெல்சன் ரோலிக் லகலா மண்டேலா பிரைஸ். The honorary award is presented once every dash year to 2 individual. 2 இண்டிவிஜுவல் கொடுப்பாங்க. எத்தனை ஆண்டுகளுக்கு ஒரு முறை கொடுப்பாங்க, அதான் கொஸ்டின். 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை கொடுப்பாங்க. இந்த பிரைஸ் எப்போ ஆரம்பிக்காங்கன்னா 2015 ஆரம்பிக்காங்க. அப்போ அடுத்தாப்புல 2020 கொடுத்துருப்பாங்க. அடுத்தாப்புல 2025 பிரசன்ட்ல கொடுத்துருக்காங்க. அதனால இதை கேட்குறான். ஏன்னா ஏபிள் பிரைஸ் வருஷம் வருஷம் கொடுப்பாங்க. ஃபீல்ட்ஸ் மெடலுங்கிறது 2 ஆண்டுகளுக்கு ஒரு முறை கொடுப்பாங்க. அந்த மாதிரி இது கேட்கக்கூடிய கொஸ்டின். அப்போ இந்த பிரைஸ் எத்தனை பேர் கொடுப்பாங்கன்னா 2 பேர் தான் கொடுப்பாங்க. அப்போ இந்த வருஷம் யாருக்கு கொடுத்தாங்க கூட கேட்கலாம். ஏன்னா பிரெண்டா ரெனால்ட்ஸ் கனடா நாட்டை சார்ந்தவர், அவருக்கு ஒன்று கொடுத்துருக்காங்க. கென்னடி ஒடிட்டி கென்யா நாட்டுக்காரங்க, இங்க 2 பேரும் கொடுத்துருக்காங்க. ஏன்னா மண்டேலா டேயை கூட கேட்கலாம். 18th ஜூலை, அக்டோபர் 2 எப்படி காந்திக்கு முக்கியமானதோ அது மாதிரி இவருடைய பிறந்த அந்த டேட்டில் தான் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. அதனால இந்த டேட் இம்பார்ட்டன்ட். அப்போ அந்த இதில் ஜூலை மாதத்துலேருந்து கேட்டிருக்காங்க, அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு விச் பேங்க் வேர் அத்தாரிஸ்ட் ஃபார் இம்போர்ட் ஆஃப் கோல்டு வித் எஃபெக்ட் ஃப்ரம் ஜூன் 25, 2025. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா மொத்தம் 16 பேங்க் இருக்குது. இந்த 16 பேங்கில் ஒரு 14 பேங்க் வந்து கோல்டு இம்போர்ட் பண்ணலாம், சில்வரும் இம்போர்ட் பண்ணலாம்.
ஒரு 2 பேங்க் மட்டும் கோல்டு மட்டும் தான் இம்போர்ட் பண்ணணும். அது எந்த பேங்க்? இந்தியன் ஓவர்சீஸ் பேங்கும் யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியாவும். இதுதான் கொஸ்டின். இதை பார்க்கும்போது ஒரு ஐடியா கிடைக்கும். இதனுடைய பிடிஎஃப் கீழே அட்டாச் பண்ணியிருப்போம். நீங்கள் வந்து இந்த கொஸ்டினை திரும்ப திரும்ப பார்த்துட்டே இருக்கணும். இது நீங்கள் கவனிக்க வேண்டியதுன்னா தீமை தான் எடுத்துக்கிடணும். ஏன்னா இப்போ நம்ம பார்த்ததில் 1-2 வந்து கொஸ்டின் சொன்னவங்க நம்மகிட்ட கொஞ்சம் மிஸ்டேக்காக சொல்லியிருக்கலாம். நீங்கள் ஆனால் தீமை நம்ம விட்டுருக்க மாட்டோம். அப்போ எந்த மாதிரி கொஸ்டின் கேட்கான், இதை வச்சு நம்ம என்ன பார்க்கணும்னா, இந்த பிஐபியில் நல்லா கவர் பண்ணணும். இதுக்கப்புறம் நம்ம நியூஸ் பேப்பர் படிக்கிற ஆங்கிளையும் நம்ம மாற்றிடணும். அப்போ இந்த மாதிரி படிச்சிட்டிங்கன்னா இந்த கரண்ட் அஃபேர்ஸை பற்றி பயப்பட வேண்டாம், சாலிடாக அடிச்சிடலாம். நிறைய பேர் பார்க்கும்போது கரண்ட் அஃபேர்ஸ் பயமாக இருக்குது. பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. இந்த பழைய கொஸ்டின் நல்லா பாருங்கள். இப்போ நான் ஐபிபிஎஸ் பிஓ ஆல்ரெடி பார்த்துட்டோம், இப்போ எஸ்பிஏ பிஓ பார்த்துட்டோம். இப்படியே வரிசையாக ஒரு 8 கொஸ்டின் இருக்குது. மலை நடத்தி போட்டுருந்தேன். எல்லாத்தையுமே பார்த்துட்டு நீங்கள் அந்த இப்போ பிடிஎஃப் கையில் வச்சு படித்தா மட்டும்தான் நமக்கு வந்து என்ன கேட்டிங்கன்னா ஒரு ஐடியா நல்லா கிடைக்கும். நீங்கள் எழுதி படிக்கணும், என்னென்ன கேட்டிருக்கான்னு பார்க்கணும். இல்லைன்னா கேட்டமாக இருக்கும், ஆனால் மறந்து போயிடும். லாஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா 1 இஸ் பெட்டர் தென் அதர் தான். ஒரு இதை படிக்கிறப்பல இன்னொன்று படித்தா நல்லா இருக்கும்னு நினைப்போம். அப்போ நம்ம படிக்க வேண்டிய மெத்தட் இப்போ உங்களை பொறுத்த வரைக்கும் என்ன கேட்டால், என்னை பொறுத்த வரைக்கும் அந்த 4 மாதம் கரண்ட் அஃபேர்ஸ் 8 பக்கம் அவ்வளோதான். 32 பக்கம் படிக்கணும் கரண்ட் அஃபேர்ஸ்க்கு. இது போக ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ஒரு 8 எக்ஸாம் நடந்திருக்கு. அந்த 8 எக்ஸாமோட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்க்குறோம். இது போக நம்ம என்ன பண்ணுறாங்கன்னா இந்த ஃபினான்சியல் டேம் இதை வச்சு என்னென்ன டேம்லாம் கேட்டாங்களோ அதை மட்டும் பார்த்துட்டு போனாவே போதும். அதனால் துணிஞ்சு படிங்க, தைரியமாக படிங்க. லாஸ்ட் டைம் தான் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக படிக்கணும். 10 படிக்கிறத விட இன்னும் கொஞ்சம் நல்லா ஒரு சிஸ்டமேட்டிக்காக படிக்கணும். கேட்காத படிச்சிடக்கூடாது. தேங்க்யூ.